செஞ்சு பாத்தீங்களா? ஆன்சர் எடுக்கிற மாதிரி இருக்குதா? செய்ய போறீங்களா? சென்ட்ரல் பாயிண்ட்ஸ் கடைசி அனுப்பின அப்ளைட் பேப்பர் வந்து சென்ட்ரல் பாயிண்ட்ஸ் பேப்பரும் தரமான பேப்பரா வரும். இந்த பேப்பர்ஸை விட சரிங்களா? செய்வோமா? A மற்றும் B என்பன பருமனில் சமனும் முறையே M2 M திணிவுகளும் உடையன. முறையே U, 3 இவைகள் ஒன்றை நோக்கி நகர்ந்து மோதுகின்றன. A க்கும் B க்கும் இடையிலான மீளாமை குணகம் E ஆகும். மோதுகைக்கு பின்னர் A க்கும் B விகிதம் மூன்றிலும் குறைந்தது. கேட்கிறாங்க ஒரே விஷயம் தான், ரெண்டு சமன்பாடு தான். சமாரைகள் பருமனில் சமன் M2 A B U 3 சரி. இவரோட திணிவும் கூட வேகமும் கூட வேணா குணகம் E ஆகும். மோதுகைக்கு பின்னர் இவருடைய வேகம் நாங்க V1 எடுப்போம். மோதுகைக்கு பின்னர் இவருடைய வேகம் V2 எடுப்போம். M2 எதிர் திசையிலும் எடுக்கலாம். இவரோட திணிவும் பெருசா இருக்கு, வேகமும் பெருசா இருக்கு. இவருக்கு உந்தம் கூடுதலா இருந்திருக்கும். பெரும்பாலும் இங்கால பக்கம் தான் V1 வந்திருக்கு, V2 வந்து அதை வச்சுக்கொண்டு எடுப்போம். சில நேரம் பிழையாம இருக்கலாம், சொல்ல தெரியும். ஆகவே I சமன் டெல்டா MVக்கு அமைவாக எனக்கு ஒரு சமன்பாடு எடுக்கலாம். உந்த காப்பு இங்கால திசையில போட்ட நேரம் 0 வரும். இங்கால திசை போடும். நாங்க எடுக்கிற திசையில இறுதி உந்தம் MV1 2MV2 மைனஸ் ஆரம்ப உந்தம் RMU மைனஸ் MUன்ற மாதிரி. V1 பிளஸ் 2V2ன்றது 5U ஆக வரும் முதலாவது. நியூட்டனின் பரிசோதனை விதிப்படி சமன்பாடு எப்படி வரும்? பரிசோதனை விதி V1 மைனஸ் V2. நான் சொன்ன பிரித்தல் மாதிரி போட வேணும், பெருக்கல் மாதிரி போடுங்க. தர எப்படி 4 யூனிட் வரும். செயற்கை வேகம் 4 யூனிட் மாதிரி வந்துடும். சரி, ஓகே. இப்போ வேகங்களின் விகிதங்கள் மூன்றிலும் குறைவானதாக இருக்கும். மோதுகைக்கு பின்னர் A-க்கும் B-க்கும் இடையிலான வேகங்களின் விகிதம் A-க்கும் B-க்கும் இடையிலான வேகங்களின் விகிதம் மூன்றிலும் குறைந்தது. இப்ப V1 கீழ் V2ன்றது 3ஐ விட குறைவா, அதான் தரவு. அப்ப V1 கீழ் V2ன்றது 3ஐ விட குறைவாக இருந்தால் சிக்கலுக்கெல்லாம் போகாம V1 V2 கண்டுபிடிக்க சொல்லதானே. V1 V2 கண்டுபிடிக்காமல் நேரடியா பிரிச்சு விட்டுரும். முதலாவது சமன்பாட்டை ரெண்டாவது சமன்பாட்டு. அப்ப ஒன்றுல இருந்து நான் ஒன்றே ரெண்டையும் பிரிச்சு விட்டால் வேகங்களை காண்கன்னு சொல்லிட்டு இல்லையே, இது வேகங்கள் கேட்கல, அப்ப தேவைப்படாது. பிரிச்சா வரும்போது V1 பிளஸ் 2V2வின் கீழ் V1 மைனஸ் V2ன்றது 5 கீழ் 4 என்று வரும். இப்ப மேலங்கினா V2 ஆல பிரிக்கும். மேலங்கின V2 ஆல பிரிச்சு விட்டா V1 கீழ் V2 சக 2 கீழ் V1 கீழ் V2 சய 1 சமன் 5 கீழ் 4 என்ற மாதிரி வரும். சேர்ந்துங்கிற மாதிரி வரும். அப்படி மோதி ஒட்டிக்கொள் பூரண அப்படின்னா மீள்தன்மை அற்ற மோதுகை. பூரண மீள்தன்மை மோதுகை என்றால் ஈரபெருமானம் உண்டாக வரும். பிரிகை வேகமும் செயற்கை வேகமும் சமனாக வரும். V1 கீழ் V2 எழுவாய் மாற்றி எடுத்தா வரும்போ இப்படி வரும். V1 கீழ் V2 4E தர V1 கீழ் V2 8E சமன் 5 V1 கீழ் V2 சய 5. V2ன்றது 3ஐ விட சிறியதான். V1 கீழ் V2ன்றது 5 பிளஸ் 8 கீழ் 5 மைனஸ் 4 இவரோட பெருமானம் 3ஐ விட குறை. இவர் நேர் எண்ணாக வருவாரா மறை எண்ணாக வருவார்? எனக்கு சமநிலை குறுக்கு பெருக்க கவனமா செய்யும். கீழ் உள்ளவர் நேர் எண்ணா மறை எண்ணா 5 மைனஸ் 4ன்றது
நேரா முறையா? நேர் ஏ ஈன்றது ஒன்றை விட சின்னது. அப்ப ஒன்றை விட சின்னதா இருந்தால் 4ன்றது 4 விட சின்னது. அப்ப 5 கழிச்சு வர்றது கட்டாயம் நேர்பெருமான மருந்திருக்கும் 15 மைனஸ் 12 இன்டு 16 இ சிறிது 10 20 20 சிறிது 10 சிறிது ஒன்றின் கீழ் செய்வோமா? V1 V2 தனியா காண வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு V1 இன் கீழ் V2 தானே வேணும். தனியா கண்டு செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. இரண்டாவது செய்வோம். தரையிலிருந்து H உயரத்தில் காணப்படும் புள்ளி ஒன்றிலிருந்து கிடையாக ஒரு துணிக்கை U உயரத்தில் எறியப்படுகிறது. கேபிட்டல் H பெரிது சிம்பிள் H. ஆக துணிக்கை தரையிலிருந்து H உயரத்தில் இருக்கும்போது துணிக்கையின் கிடையிட பயிற்சி என காட்டுகிறது. நேரடி கேள்வி ஒன்றுனா கிடையாக யூன்ற வேகத்தோடு எறியப்படுது. இந்த மொத்த உயரம் சிம்பிள் H. ரைட். தரையிலிருந்து கேபிட்டல் H உயரத்துல காணப்படுற நேரமுள்ள இடப்பெயர்ச்சி எவ்வளவு? இந்த மாதிரி ஒரு மட்டம்.
எப்படி வந்து விழ போறாரு? தூரம் வேணும்ன்றதான் கேள்வி. ஏன்னா என்ன செய்யணும்? என்ன திசையில போடலாம்? நிலைக்குத்தா போடும். ஏன்னா நிலைக்குத்தா போட்டா வரும். கிடைவேகம் தான் ஆரம்ப வேகம். அப்ப நிலைக்குத்தா போடுற நேரம் யூடின்றது 0 ஆகிரும். நேரத்தை டிரெக்ட்டா கண்டுபிடிக்கும். உயரம் தெரியும். அப்படிதானே? அப்ப நான் S சமன் UT பிளஸ் half AT வர்க்கம். ஃபர்ஸ்ட்டா நிலைக்குத்தா கீழ் நோக்கி போட்டுறேன். எனக்கு இந்த உயரம் தெரியும். H மைனஸ் சிம்பிள் H. ஆரம்ப வேகம் 0 half GT வர்க்கம் வரும். அப்ப T ன் பெருமானம் டிரெக்ட்டா கண்டுபிடிக்கலாம். H மைனஸ் H ன் கீழ் G என்ற மாதிரி வரும். ரைட். அப்ப இந்த நேரத்துல அவர் கிடையாக சென்ற தூரம். அதே சமன்பாட்டுல X சமன் U ஒரு 2 ன் கீழ் G H மைனஸ் வித்தியாசப்படுது. ஒரு வர்க்கம் மூலம் என்ன? அவ்வளவு. சின்ன சின்ன இதுக்கெல்லாம் பெரிய டைம் இருக்காது. 3 டைம் 4 டக்குன்னு செய்யுங்க.
ஆர்முடு தான் வரும் எனக்கு தளம்ன்ற நேரம் அசையாத தளம். சரி. செங்குத்தான உப்புமான தரையொன்றில் வைக்கப்பட்டு ஓய்விலிருந்து விடுவிக்கப்படுகிறது. அந்த உப்புமான தரைன்றது அந்த தளத்தை தான். அந்த பியும் கியும் இயங்குற பாதை. உப்பு நிலையானது. தளம்னு சொன்னா நிலையானது. சாய்தளம் நிலையானது. ஆப்புன்னு சொன்னா மட்டும்தான் இயங்குற மாதிரி இருக்கு. நிலையான ஒரு தளம். நிறைகள் எம் லாம்டா விசைகள் எல்லாம் சரியா மார்க் பண்ணப்பட்டிருக்கேன். இங்க ஒரு எம்ஜி வரும், இங்க ஒரு லாம்டா எம்ஜி வரும். இது ஒரு இயங்கக்கூடிய ஆப்பா இருந்தால் இந்த தாக்க மருதாக சோடியம் ரெண்டே மார்க் பண்ணிருக்கேன். இது இயங்காது. அப்ப இயங்காத தளத்தில் உள்ள மருத்துவங்களை பத்தி நான் யோசிக்க வேண்டிய அவசியம். இதை மட்டும் மார்க் பண்ண போதும். இங்க ஒரு டி, இங்க ஒரு டி. இயங்குவதின் துணிக்கை பி நார்முலை கண்டு இலையில் உள்ள இழுவை இதனை காட்டுது. ஏசி சமம் 5/2. இவர இயக்க திசை இந்த திசையில இயங்கலாம். இவர் கீழ் நோக்கி போறாரு. அப்ப இவர் கீழ் நோக்கி எஃப் ஓட போனா இவர் ஆர்முலம் அதே ஃபார்முலா வந்திருக்குமா இல்லையா? அந்த எஃப்ன்றது யார் சார்பான ஆர்முடுதல்? பூமி சார்பான ஆர்முடுதல். இது நிலையானது. இதுவும் அசைமாக இருந்தால் ஆப்பு சார்பான ஆர்முன்னு சொல்லியிருக்கோம். தளம் நிலையானதுனால இவர் அப்படியே ஒரு பூமி சார்பான ஆர்முலா எனக்கு வருவார். சமன்பாடு போடுங்க. இவருக்கு போட்டா எஃப் சமன் எம் என்ற சமன்பாடு தான் பாவிக்க போறோம். ஃபர்ஸ்டா பாவிக்கும் 90 மைனஸ் அல்பா கோணத்துல பாவிச்சால் lambda mg cos alpha வரும். இது 90 மைனஸ் அல்பா, இது அல்பா. அப்ப cos alpha வரும். மைனஸ் டி சமன் lambda m இன்டு எஃப்ன்ற மாதிரி வரும் முதலாவது சமன். அதே மாதிரி அல்பா கோணத்தில் மேல் நோக்கி பாவிச்சால் டி மைனஸ் எம்ஜி சைன் அல்பா சமன் எம் இன்டு எஃப்ன்ற மாதிரி வரும் ரெண்டாவது சமன். ரெண்டையும் கூட்டி விட்டா பாருங்க 1 plus 2 mg பொது எடுக்கலாம் lambda cos alpha minus sin alpha வரும் சமன் mf into 1 plus lambdaன்ற மாதிரி வரும். எம்மும் எம்மும் கேன்சல், உங்களுக்கு எஃப் பெருமானம் வரப்போகுது. lambda cos alpha minus sin alpha வின் கீழ் 1 plus lambda g என்ற மாதிரி. ஏதோ ஒரு சமன்பாட்டில் பிரதியிட்டு வச்சுக்கலாம். நம்ம ரெண்டாவது சமன்பாட்டில் பிரதிப்போம். ரெண்டாவது சமன்பாட்டில் பிரதியிட்டால் டி சமன் m into lambda cos alpha minus sin alpha கீழே 1 plus lambda plus ஒரு mg சமன். mg பொது எடுத்தா mg 1 plus lambda பொது எடுத்தா lambda mg sin alpha plus cos alpha lambda cos alpha. இந்த விஷயம் தான் கஷ்டம் இல்லை. நாலாவது கேள்வி
2 பேப்பரும் தான் பியூரும் அப்ளைடும் முதல் 5 கேள்வி கட்டாயம் செய்யக்கூடிய மாதிரி தான் வரும். பெரிய கஷ்டமா வாரது இல்ல. ஸ்ட்ரக்சர்ல வர கேள்விகள் வந்து பெரும்பாலும் இந்த வகையான கேள்விகள் நேரடியா 6 மூணு மார்க் பண்ண கூடிய மாதிரி தான் வரும். ஒரு சில சிக்கலான கப்பி தொகுதிகள் வந்திருந்தா மட்டும் நீங்க எக்ஸ் ஒய் மார்க் பண்ணி 6 எடுத்து கொடுங்க. மற்றபடி நேரடியா மார்க் பண்ணல மார்க் பண்ணிருங்க, பிரச்சனை இல்லை. ரைட். எம்தினுடைய காரொன்றுடன் சிம்பிள் எம்தினுடைய த்ரொல்லி ஒன்று இணைக்கப்பட்டு இதனுடன் அல்பா சாய்விட சாய்வு மேல் நோக்கி மாறாவே விரும்பி இயங்க விடப்படுகின்றது. அப்படிங்க ஒரு கார் ஒரு த்ரொல்லி சரி மாறாவேகம் வியுடன் மேல் நோக்கி இயங்க விடப்படுகின்றது. இயக்கத்திற்கு எதிராக தடை அலகு திணிவுக்கு கே நியூட்டன் ஆகும். முன்காணப்பட்ட அதே தடையுடன் ட்ரொல்லியுடன் இணைக்கப்பட்ட கார் யூ மாறாவேகத்துடன் கிடைத்தளத்தில் இயங்க விடப்படுகிறது. வலு சமனாயின் இதென காட்டுக. ரைட். பாடம் இவருட நிறை எம்ஜி, இவருட நிறை சிம்பிள் எம்ஜி. மறுதாக்கங்கள் வரும் R1 R2. இப்ப இவர் ட்ரொல்லியை பிடிச்சு இழுத்துட்டு போனால் இந்த இடத்துல ஒரு இழுவையும் வருமா இல்லையா, தீன்ற மாதிரி தொடுப்புல ஒரு இழுவையும் வந்திருக்கு. வேற என்ன விசையில் வந்திருக்கு? தடை விசை வரும். தடை விசை அலகு திணிவுக்கு கே என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அலகு திணிவுக்கு கே தடையாக இருந்தால் இந்த மொத்த தொகுதியும் தடை விசை எவ்வளவாக இருந்திருக்கு? m plus m எப்படி வரும்? கே நியூட்டன். எப்படி கே நியூட்டன் அலகு சொல்லப்பட்டிருக்கு, பரிமாணத்துக்கு யோசிக்க தேவை. மொத்த திணிவு m plus m. அப்ப அலகு திணிவுக்கான தடை கே நியூட்டனாக இருந்தால் 4 நியூட்டன் வச்சுக்கோமே. அப்ப மொத்த தடை விசை எவ்வளவு வந்திருக்கும்? m plus m into 4 மாதிரி எடுத்துருவோம். அப்ப into k மாதிரி வரும். தொகுதிக்கான மொத்த தடை விசை எல்லாம் சேர்த்து ஒரேடியா மார்க் பண்றேன். கேபிட்டல் M பிளஸ் சிம்பிள் M கேன்ற மாதிரி. அங்கால ஜியும் போட்டுறல, வேற ஒன்றும் போட்டுறல. இந்த இடத்துல நியூட்டன் வந்துருச்சு. இந்த சந்தர்ப்பத்தில் அவர் மாறாவேகம் V மேல் நோக்கி என்கிறார். அல்பா கோணம். முன்காணப்பட்ட அதே தடையுடன் ட்ரொல்லியுடன் இணைக்கப்பட்ட கார் மாறாவேகத்துடன் கிடைத்தளத்தில் இயங்க விடப்படுகிறது. வலுகள் சமனாகி U மாறாவேகத்துடன் கிடைத்திசையில் இயங்க விடப்படுகிறது. இப்போ அதே கார் அதே ட்ரொல்லி தரையில் இயங்க விடப்படுது. அப்ப இங்க எம்ஜி வரும், இங்க சிம்பிள் எம்ஜி வரும். இப்ப இழுவை அதே இழுவை காணப்படுமா, வித்தியாசமான இழுவை காணப்படுமா? இழுவை மாறி காணப்படும். இங்க வந்து இழுவிசை ஒன்று காணப்படும். நான் இப்போதைக்கு F1 சொல்றேன். இடைத்தரல் இயங்குறதுனா அந்த F1 பெருமானம் வித்தியாசப்பட்டு வந்துருக்கும். F2 காணப்படும். இவர் மாறினா இவர் மாறி இருப்பார். T1 மாதிரி வரும். இவர் F1 T1 வைப்போம், இவர் F2 T2 வைப்போம். தேவைப்படாதானே? தடை விசை இங்கேயும் மாறாமல் அதே பெருமானமாக வரும். திணிவு மாறல தானே, அதே பெருமானம் வந்துருக்கு. இப்ப இவர் போற வேகம் கிடையாக யூன்ற வேகம். சாரி, எழுதி பார்ப்போம். மாறாமல் இருக்கு. முதலாவது சந்தர்ப்பத்தில் நான் அல்பா கோணத்தில் மேல் நோக்கி F சமன் M என்ற சமன்பாடு பயன்படுத்தினால் தொகுதிக்கு பயன்படுத்துவோம். ரைட், தொகுதிக்கு இந்த சமன்பாடு தான் பயன்படுத்த போறோம் எல்லாத்துக்கும். சமன்பாடு இப்படி வரும், மொத்த தொகுதிக்கும் பாவிக்கிறோம். F1 minus right M plus M into K நிறையிட கூறு கேபிட்டல் M plus M G sin alpha ஒன்றும் வரும். எல்லாம் சேர்ந்து தான் 0 ஆக இருந்திருக்கு. அப்ப F1 பெருமானம் இப்படி வரும். கேபிட்டல் M plus M பொது எடுத்து விட்டால் K plus G sin alpha வரும். முதலாவது சமன்பாடு. X சமன் TV என்ற சமன்பாட்டுக்கு அமைவாக வலு தெரியா, ஆனா இழுவிசை தெரியும். கேபிட்டல் M plus M K plus G sin alpha வேகம் V. இரண்டாவது சமன்பாடு. இரண்டாவது சந்தர்ப்பத்துல
கிடையா போற நேரம் நான் கிடைத்திசையில் f சமன் m பாவிச்சேன். f2 மைனஸ் மொத்த தொகுதிக்கு நான் பாவிக்கிறேன் இப்பயும் m பிளஸ் m kன்ற மாதிரி வரும். சமன் 0. அப்ப f2 வின் பெருமானம் கேபிட்டல் M பிளஸ் சிம்பிள் M k என்று வரும். சரி, திரும்பவும் x சமன் tv அமைவாக சொல்லேனும் வலு சமன் m பிளஸ் m k பிளஸ் g sin alpha தர v என்று சொல்லப்படுறது கேபிட்டல் M பிளஸ் m k தர u ஆக வரும். இது ரெண்டும் கேன்சல். இப்ப வர வேண்டிய விடைக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி எடுக்கும். யூவின் கீழ் வீன்றது ஒரு பக்கம் இருக்குது, மிச்சம் எல்லாரும் ஒரு பக்கம் இருக்கலாம். யூவின் கீழ் வீன்றது ஒரு பக்கம் எடுத்தால் என்னால பிரிக்கும். யூவின் கீழ் v சமன் k பிளஸ் g sin ஆல்பாவின் கீழ் kன்ற மாதிரி வரும். விஷயம் தானே? தொடுப்பில் உள்ள இழுவை கேட்டிருந்தா தொடுப்பில் உள்ள இழுவையை காண்க அப்படின்னு சொல்லுங்க. எப்படி தொடுப்பில் உள்ள இழுவையை காண்கன்னு சொல்லியிருந்தா எப்படி ஒருத்தருக்கு ரைட். இவருக்கு போட்டோன்னு வச்சுக்கோமே, சமன்பாடு எப்படி வந்திருக்கு? f2 மைனஸ் t2 மைனஸ் km வந்திருக்கு. ரைட். இங்க மொத்தமா தொகுதிக்கு சேர்த்து தடைவிசை இங்க போட்டிருக்கிறோம். உண்மையிலே இந்த தடைவிசை இவர தடைவிசை பிளஸ் இவர தடைவிசை. அப்ப யாரோ ஒருத்தருக்கு நீங்க போடலாம். f2 மைனஸ் t2 மைனஸ் k கேபிட்டல் M சமன் 0 மாதிரி வந்திருக்கு. அது t2 கண்டுபிடிச்சு. அதே மாதிரி இங்க t1 கண்டுபிடிச்சு. சரிதானே? கேள்விக்கு ஏற்ற மாதிரி செஞ்சீங்கன்னா சார். ரைட். 4வது 5வது கேள்வி பாருங்க. ரைட். ஓவிலிருந்து நிலைக்குத்தாக இவ்வளவு தூரம் கீழே அமையும் என காட்டுக. இதான் O. என்ன செய்யலாம்? ஒரு கோண வேகம் தரப்பட்டிருக்குது ஒமேகான்னு சொல்லி. இந்த கோண வேகத்தை தொடர்பு படுத்தி நாங்க செய்யறதாக இருந்தால் இந்த ஆழம் தான் கேள்வி. சரிதானே? அப்ப இந்த ஆழத்தை நான் என்ற மாதிரி எடுத்தால்
H தான் கண்டுபிடிக்க போறோம். இந்த துணிக்கு ஆற்றும் வட்ட இயக்கத்தின் ஆரை எவ்வளவாக இருந்திருக்கு? துணிக்கு ஆற்றும் வட்ட இயக்கத்தின் ஆரை தீட்டா தெரியும். வட்ட இயக்கத்தின் ஆரை எவ்வளவு? என்னவாக வந்திருக்கு? இந்த கோணம் இல்லாமலே சொல்லுங்க பரவாயில்ல. எப்படி வரும்? கோணத்தை வச்சும் சொல்லலாம். எப்படி வரும்? பாருங்க, இந்த கோணத்தின் ஆரை A, இவர் H உயரத்தில் இருந்திருந்தால், இவர் A, இவர் H தானே? அப்ப இந்த வட்டத்தின் ஆரை A வர்க்கம் சாய் H வர்க்கத்தின் வர்க்கம் மூலமாக வந்திருக்கு. ரைட். அப்ப இந்த கோணத்தை நான் தீட்டான்னு வச்சுக்கோம். அப்ப இவரை நாங்க தீட்டான்னு வச்சால் சைன் தீட்டாவின் பெருமானம் H இன் கீழ் A. அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். சைன் தீட்டாக்கு வர விடை H இன் கீழ் A ஆக வரும். தாக்குற விசைகள் என்னன்னா, வட்டயத்தை ஆற்றணுமா இருந்தால் அந்த வட்டயத்துக்கான விசை யார் வழங்கியிருப்பார்? மையநாட்டு விசை மறுதாக்கத்தின் கிடைக்கூறு வழங்கியிருக்கு. அப்படிதானே? இப்ப மறுதாக்கம் மையத்துக்கூடாக இப்படி போயிருக்கு. ஆர் என்ற மாறி நிறை விசை ஒன்று காணப்படும் mg. சாரி, இப்ப நிலைக்குத்தாக இடப்பெயர்ச்சி இல்ல. அப்ப ஆர் சைன் தீட்டா சமன் mg. நிலைக்குத்தாக இடப்பெயர்ச்சி ஒரே மட்டத்தில் சுத்தி கொண்டிருக்கு. ஆகவே ஆர் சைன் தீட்டா சமன் mg. வரும். கிடையாக போட்டா எப்படி வரும்? ஆர் cos தீட்டா சமன் ரைட் ஆர் எவ்வளவு? ரைட். அப்ப இந்த cos தீட்டா இந்த cos தீட்டா கேன்சல். ரெண்டையும் பிரிச்சு விட்டா பாருங்க, sin தீட்டா சமன் g இன் கீழ் ஒமேகா வர்க்கம் a என்று வரும். ஆகவே ஒமேகா வர்க்கம் சமன் g இன் கீழ் a, sin தீட்டாக்கு பதிலாக a இன் கீழ் h போடும். g இன் கீழ் h ஒமேகா வர்க்கம். ஆழம் தான் கேள்வி. ஏன்னா அப்ப ஆழம் h g இன் கீழ் ஒமேகா வர்க்கமாக வரும். விஷயம் ஆறாவது கேள்வி. நிலைத்த புள்ளி O தொடர்பாக அல்பா பீட்டா மெய்யெண்கள் U, V ஆனவை OA வழியான அலகுக்காவில் ஆகும். ரைட். இப்ப OA திசையிலான அலகுக்காவி U ஆக இருந்தால் நான் சொல்றேன் OA நீளம் 5 அலகுன்னு வச்சுக்கோமே. ரைட். அப்போ O என்ற காவி யாராக இருந்திருப்பார்? OA திசையிலான அலகுக்காவி Uன்னு சொல்றாங்க. O என்ற புள்ளி இங்க இருக்குது, A என்ற புள்ளி இங்க இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் இணைச்சு விட்டா இந்த கோட்டின் நீளம் 5 அலகுன்னு வச்சுக்கோ. அப்போ O என்ற காவி யாராக இருந்திருப்பார்? 5 யூண்டு வருமா இல்லையா? இந்த திசையில காணப்பட்ட ஓரலகு நீளத்துக்கான காவி தான் U. மொத்தமாக 5 அலகு நீளத்துக்கான காவி 5 யூன்னு வந்துருக்கு. ரைட். அப்ப OA திசையிலான அலகுக்காவி U, OB வழியான அலகுக்காவி V. ரைட். அல்பா U, பீட்டா V என்பன முறையே A, B எனும் தானக்காவியில் ஆகும். அப்ப OA நீளம் எவ்வளவு? O என்ற கோட்டின் நீளம் எவ்வளவு? அல்பா வந்திருக்கு. அல்பா யூன்றது OA என்ற காவியம். அது மாதிரி OB என்ற காவி பீட்டா V. ஆகவே O என்ற நீளம் அல்பாவா இருந்திருக்கு, OB என்ற நீளம் பீட்டாவாக இருந்திருக்கு. O என்ற காவி அல்பா U, OB என்ற காவி பீட்டா V. சரி, கோணம் AOB சமன் π/4. அதுவும் சரி. க்கு CB 2க்கு 1 ஆகுமாறான புள்ளி C ஆனது AB மீது இருப்பின் OC சமன் இதெனவும் CA டாட் CA CO சமன் எனவும் காட்டுக. ரைட். படம் ஒன்று வரைஞ்சு கொள்ளும். 1 புள்ளி இங்க, A என்ற புள்ளி இங்க, B என்ற புள்ளி இங்க. C என்ற புள்ளி ACக்கு CB 2க்கு 1. அப்ப இது 2 பங்கா இருந்தா இது ஒரு பங்காக இருந்திருக்கும். OC என்ற காவியா இருந்தா கேள்வி. விகித தேற்றம் ஒன்று இருக்கு. அந்த விகித தேற்றத்தை நீங்க ஒரு நாள் நேரடியா பயன்படுத்த போக வான்.
ரைட். விகித தேற்றம் எப்படி வரும் இந்த ஏயையும் பியையும் இணைக்கிற கோட்டின் மீது சி காணப்பட்டால் உங்களுக்கு ஓ என்ற காவி தெரியும், ஓபி என்ற காவி தெரியும். சிம்பிள் மீன் வச்சுக்கோங்க. அப்ப சிக்கான காவி எப்படி வரும்? 2 பி சக ஏயின் கீழ் 3ன்னு வரும். அது ஒரு நாள் டைரக்டா பாக்கி போகும். பட் எக்ஸாம்ல எப்ப கேட்டாலும் நீங்க பாதை சமன்பாடு எழுதி நிறுவி எடுங்க. ரைட். அப்போ ஓசி காவி தான் கண்டுபிடிக்க போறமாக இருந்தால் எங்களுக்கு ஓஏ பிளஸ் ஏபின்ற மாதிரி காவி எடுக்கலாம். ஓஏன்ற காவி தெரியும் அல்பா யூ, ஏபின்ற காவி தெரியா ஏசி என ஏசி ஏசின்ற காவி தெரியா, ஆனா ஏசின்ற காவி 2ன் கீழ் 3 ஏபின்றது தெரியும். அல்பா யூ சக 2ன் கீழ் 3 ஏஓ பிளஸ் ஓபின்னு வரும். இது சின்ன விஷயம் தான். ஒரு நாளும் டைரக்டா பாவிக்க போக வாணும். ஏஓன்றது மைனஸ் அல்பா யூ, ஓபின்றது பீட்டா வி. ரைட். ஓமாசி எடுத்தால் 3 சாய் 2 1ன் கீழ் 3 வெளியே எடுக்கலாம். அல்பா யூ சக 2 பீட்டா வின்ற மாதிரி வரும். CA dot CO CA dot CO சமன் இதனவும் காட்டுது. CA dot COன்ற குற்றுப்பெருக்கம் செய்யணுமாக இருந்தால் எந்த கோணம் தீட்டாவாக இருந்திருக்கும்? இந்த முழுக்கோணம் பை பை 4 சொல்லிட்டாங்க. கிரிக்கெட். இப்ப CA dot CO கண்டுபிடிக்கணுமா இருந்தால் எந்த கோணம் நீங்க தீட்டாவாக எடுக்க? கணக்குக்கு தேவையில்ல, நான் பொதுவாக கேட்கிறேன். எந்த கோணம் எடுத்திருக்கேன்? CA dot CO எடுக்க போறோம். அப்ப எந்த கோணமோட தீட்டா? தீட்டாக்குள்ள வர தீட்டா யார்? ஏ சிஓ. இங்க இருந்து வெளியே போற மாதிரி 2 காவியம் எடுக்கணும். அப்ப சிஓ சிஏன்ற நேரம் இந்த கோணம் தான் தீட்டாவாக இருந்திருக்கு. இப்படி சொல்லுங்க. ஏசிசிஓ அப்படி சொல்லுங்க, எந்த கோணம் வந்திருக்கும்? ஏசிசிஓ ஏசி டாட் சிஓ அப்படின்னு சொன்னா எந்த கோணத்தை எடுத்திருக்கணும்? இந்த கோணம் எடுத்திருக்கு. ஏசியை தூக்கி அப்படி இங்க வைக்கணும். ரைட். ஏசி வெளியே போற ஒரு புள்ளி இருந்து வெளியே போற மாதிரி 2 காவிகள் வந்திருக்கு. ரைட். அப்ப இங்க பிரச்சனை நேரடியா கேட்கறாங்க. மாறி கேட்டாலும் குழம்பிடக்கூடாது. ஏசி டாட் சிஓன்னு கேட்டிருந்தால் ஏசி தூக்கி இங்க வைக்க, அதுக்கப்புறம் இந்த கோணத்தை நீங்க கொடுக்கணும். ஆகவே சி இப்ப சி என்ற காவி இங்க கண்டுபிடிச்சு வச்சோம். இந்த இருக்கு மைனஸ் 2ன் கீழ் 3 மைனஸ் அல்பா யூ பிளஸ் பீட்டா விண்டு வரும். இப்ப சி என்ற காவி 2ன் கீழ் 3 அல்பா யூ மைனஸ் பீட்டா வின்ற மாதிரி வரும். இவரோட குற்றுப்பெருக்கம் செய்ய போறோம். சி என்ற காவி இவர் 1ன் கீழ் 3 மைனஸ் அல்பா யூ பிளஸ் 2 பி மைனஸ் 2 பீட்டா. இது ரெண்டையும் குற்றுப்பெருக்கம் செஞ்சு வர விட தான் கண்டுபிடிக்க போறோம். இவ்வாறு குற்றுப்பெருக்கம் செய்யறேன்னு பாருங்க. 2ன் கீழ் 9 வரும். ரைட். கவனமா பாருங்க. நான் இந்த மைனஸ் தூக்கி இவருக்கும் பெருக்கி விட்டுரும். மைனஸ் இருக்கிற பிரச்சனை இல்லை. மைனஸ் அப்படியே மொத்தமா வெளியே எடுத்துரும். மைனஸ்னா மொத்தமா வெளியே எடுத்தால் மைனஸ் 2ன் கீழ் 9 அல்பா யூ மைனஸ் பீட்டா வி வரும். அங்கால அல்பா யூ பிளஸ் 2 பீட்டா வி வரும். இவங்க 2 பேரையும் குற்றுப்பெருக்கம் செய்யற நேரம் நம்பர் முன்னால் அப்படியே இருக்கட்டும். எப்படி பெருக்கணும்? அது அப்படி வராது சொல்ல வர. யூக்குள்ள xi plus yj இருக்கு. அப்படின்னா xi plus yj தான் ஐயோட பெருக்கணும், jj பெருக்கணும். ஏன்? அவங்க 2 பேரும் ஒன்று கொண்டு செங்குத்தான காவி. uv எல்லாம் ஒன்று கொண்டு செங்குத்தான காவி இல்லையே. அப்ப u வையும் v ஐயும் குற்று பெருக்கம் செஞ்சா என்ன வரும்? u டாட் v தான் வரும். விளைஞ்சோ u ஐயும் v ஐயும் நீங்க குற்று பெருக்கம் செய்யற நேரம் u டாட் v தான் வரும். ஐயையும் ஐயும் அங்க ஏன் பெருக்கிறோம்? ஐ டாட் ஜென்றது 0 ஆய். ரைட். குழப்பிக்க கூட. அப்ப இவங்க 2 பேரும் பெருக்கணும் பாருங்க. அல்பா வர்க்கம் u டாட் u வரும். u டாட் uன்றது u மட்டின் வர்க்கம். uன்றது அலகுக்காவின்றதுனால இப்ப உங்களுக்கு போடையிலும் அல்பா வர்க்கம் தர எழுதி காட்டிய செய்வோம். u மட்டின் வர்க்கம். இப்ப இவரோட பெருக்கினா ஒரு u டாட் v வரும். 2 அல்பா பீட்டா தர u டாட் v. u வர்க்கம்ன்ற சொல்றது இல்ல. ஒரு நாள் காவிய வர்க்கப்படுத்து. காவிய பருமனத்தான் வர்க்கப்படுத்து. இவரையும் பெருக்கினால் 2 அல்பா பீட்டா u டாட் v வரும். இங்க மைனஸ் அல்பா பீட்டா u டாட் v வரும். ரெண்டையும் கூட்டினால்
ஆல்பா பீட்டா தர u டாட் vன்ற மாதிரி வரும். ரைட். கடைசியாக மைனஸ் 2 பீட்டா வர்க்கம் v மட்டின் வர்க்கம் வரும். சரி. இப்போ மைனஸ் 2 கீழ் 9 u மட்டின் வர்க்கம்ன்றது 1. அப்ப ஆல்பா வர்க்கம் சக ஆல்பா பீட்டா தர u டாட் v சய 2 பீட்டா வர்க்கம். இந்த u டாட் v சமன்பாட்டுல இல்ல. அப்ப u டாட் v கண்டுபிடிக்க நாங்க என்ன செய்யணும்? u டாட் v கண்டுபிடிக்க uன்றது OA திசையிலான அலகுக்காவி. அப்ப இந்த திசையில ஓரலகு நீளம் எடுத்திருந்தால் அந்த காவி தான் u. v என்று சொல்லப்படுறது OB திசையில காணப்பட்ட அலகுக்காவி. ரைட். அப்ப u டாட் v நாங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? சமன்பாடு போடலாம். u டாட் v சமன் u மட்டு v மட்டு cos pi by 4 ரெண்டு வரைக்கும் இடைப்பட்ட கோடு. ரைட். ஆகவே u டாட் v இன் பெருமானம் 1 தர 1 தர 1 இன் கீழ் வர்க்கம் மூலம் 2 என்று வரும். பெருமானத்துக்கு இங்கே போட்டா பாருங்க. CA டாட் COன்றது மைனஸ் 2 கீழ் 9 ஆல்பா வர்க்கம் சக ஆல்பா பீட்டா தர 1 கீழ் வர்க்கம் மூலம் 2 சய 2 பீட்டா வர்க்கம் வர்க்கம் மூலம் 2 ஆல்பா பீட்டா உள்ளுக்கு 2 ஆல பெருக்கி விட்டுருக்கு. 2 ஆல்பா வர்க்கம் 2 பீட்டா வர்க்கம் மைனஸ் 2 ஆல பெருக்கி. நீட்டப்பட்ட ஓபியில எந்த ஒரு புள்ளி எடுத்தாலும் நீட்டப்பட்ட பில ஒரு டீன்ற புள்ளி காணப்பட்டிருந்தால் ஓடின்ற காவி எப்படியுமே வீண் ஒரு மடங்காக வந்திருக்குமா இல்லையா? இல்லைஞ்சோ. அப்போ ஒரு மேல நாங்க 3i பிளஸ் 4jன்னு சொல்றது எக்ஸ் திசையில 3 அலகு நீளம், y திசையில 4 அலகு நீளம். எக்ஸ் திசையிலான அலகு காவி தான் i. இப்போ 3 என்றால் எக்ஸ் திசையில 3 அலகு நீளம் உள்ள காவினர். சரிதானே? அடுத்தது 7வது. இடைவெளி 60 பாகை சாய்வுடைய கரடான தளத்தின் மீது W நிறைய கோலம் வைக்கப்பட்டுள்ளது. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு விசை P ஆனது கோல மேற்பரப்பின் வழியே கீழே வழுக்குவதை தடுக்க பிரயோகிக்கப்படுகின்றது. ரைட். வழங்கப்படும் மறுதாக்கம் ஆறினையும் உராய்வு விசை எஃப்னையும் துணிக்கு போதும் சமன்பாடுல எழுதுக என காட்டுக. Pன்றது கிடைவிசை மாதிரி வழங்குது, கிடையாக எடுத்துக்கொள்வோம். ஆரையும் எஃப்ஐயும் துணிக்கு போதிய சமன்பாடுல எழுது. சமநிலையில் சொல்லப்பட்டிருக்குதானே? நிறை W நிறை W சரி, செவ்வன் மறுதாக்கம் ஆறும் சரி, இடைவிசை P வெளியால வழங்கப்பட்டது அதுவும் சரி. இப்போ உராய்வு விசை எந்த திசையில வந்திருக்கும்? மேல் நோக்கியே சொல்லலாம். பீட பெருமானம் 0 இருந்தா என்ன நடந்திருக்கும்? கீழே வழுக்கும் மேல் நோக்கி உராய்வு வரும். பீட பெருமானம் கூட 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 ஒரு கட்டத்துக்கு கூட மேல போகும். அப்ப உராய்வு விசையின் திசை எனக்கு சூரா சொல்லலாம். நாங்க இப்போதைக்கு சொல்றோம் கீழ் நோக்கி தாக்குறதா எடுத்துக்கொள்வோம். அப்ப எஃப்க்கு வர விட பிளஸ்லயும் வரலாம் மைனஸ்லயும் வரலாம். சமன்பாடுல நான் பாருங்க எப்படி போடலாம். பி டபிள்யூ மட்டும் தான் தரப்பட்ட கணியங்கள். தளத்துக்கு செங்குத்தா சமன்பாடு போடலாம். ஃபர்ஸ்டா தளத்துக்கு செங்குத்தாக சமன்பாடு சமநிலைக்கான சமன்பாடு போட்டார். சமநிலை ஆர் மைனஸ் எம்ஜி சைன் 60 சாரி டபிள்யூ சைன் 60. இவர் அங்காள பக்கம் அடிச்சு விட்டால் பி காஸ் 30 மைனஸ் பி காஸ் காஸ் 60.
cos 60 மைனஸ் p cos 30 எல்லாம் சேர்ந்து 0 வரும். அதே மாதிரி தளத்தின் வழியே பிரிச்சு விட்டு உங்களுக்கு வர விடை p cos 60 மைனஸ் f மைனஸ் w sin 60 சமன் 0 வரும். இது முதலாவது சமன்பாடு, இது இரண்டாவது சமன்பாடு. இது ஒன்றும் ரெண்டையும் பயன்படுத்தி எனக்கு f ஐ மாறி கணிச்சு கொள்ளலாம். போதுமான சமன்பாடுல எழுதுக. உராய்வு கோணம் 1/2 எனின் p ன் பெருமானை வச்சு இங்க இருந்து இங்க வரைக்கும் காட்ட சொல்லிருக்கு. உராய்வு சம்பந்தப்பட்டு வருமா இருந்தா சமநிலை என்ற நேரம் 3 நிபந்தனை வரும். என்னென்ன வரணும்? x கூறு 0, y கூறு 0, அடுத்தது எந்த ஒரு புள்ளி வரையும் திருப்பம் 0. உராய்வும் வார நேரம் எதை தொடர்படுத்தணும்? f சமன் வரக்கூட f ன் கீழ் ஆடுற விதம் விட சின்னதா வரும் அல்லது சமனா வரும். சமனா வந்தா இல்லை சமன். ரைட்? அப்ப f திசை எந்த திசையில வந்தாலும் கீழ் நோக்கி வந்தாலும் சரி, பீட பெருமானம் கூட 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 அவர் மேல போக பார்ப்பார். மேல இயங்க எத்தனிக்கிற நேரம் இந்த f பெருமானம் மியூஆருக்கு சமனா இருக்கு, எல்லை சமநிலை அடைஞ்சிருக்கு. பீட பெருமானம் குறைய 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 அவர் கீழ் நோக்கி வழுக்க பார்க்கிற நேரம் மேல் நோக்கி f வரும். ஆனால் உராய்வு விசையின் பருமன் அதே f மியூஆராகவே இருந்திருக்கு. ரைட்? இயங்க எத்தனிக்கிற நேரம். ஆகவே எந்த திசையா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, f ன் பருமன் கீழே ஆறுன்ற விகிதம் மியூ விட சின்னதா வரும். அப்ப f மட்டின் கீழ் r ன் விகிதம் மியூ விட சின்னதாக வரணும். f மட்டின் கீழ் r ன் விகிதம் மியூ விட சின்னதாக வரணுமா இருந்தால் f ன் கீழ் r வீச்சு எங்க இருந்து எங்க வரைக்கும் வந்திருக்கும்? இது 1/2 மியூன்றது 1/2 தானே. அப்ப f ன் கீழ் r வீச்சு எப்படி வந்திருக்கு? பிளஸ் ஆஃபுக்கும் மைனஸ் ஆஃபுக்கும் இடையில இது ரெண்டையும் பயன்படுத்தி f ன் கீழ் r விகிதத்தை கண்டுபிடி. f பெருமானம் பாருங்க p/2 w √3/2 கீழே இவர மட்டு பெருமானம் மட்டு போட்டு தான் எடுத்திருக்கேன். கீழே r பெருமானம் w/2 பிளஸ் p√3/2 சிறிது அல்லது சமன் 1/2 பெரிது அல்லது சமன் -1/2 சுருக்கி p கண்டுபிடிக்கத்தான் இருக்கு. இவரை சுருக்கினா மேலெங்கிலும் ஒரு 2 அளவு இருக்கலாம். -12 பெரிது அல்லது சமன் p -√3w ன் கீழ் p√3 பிளஸ் w சிறிது அல்லது சமன் 1/2. தனித்தனியா எடுத்திருப்போம், ஒரேடியா எடுத்திருக்க கஷ்டமா இருக்கு. -12 சிறிது அல்லது சமன் p -√3w ன் கீழ் p√3 பிளஸ் 2 எடுக்கும். இது எப்படியுமே நேர்பெருமானம்ன்றது எனக்கு தெரியும். p ஒரு நேர்பெருமானம், w ஒரு நேர்பெருமானம், சோரா நேர்பெருமானம்ன்றது தெரியும். குறுக்கு பெருக்கி எடுப்போம். -p√3 w சிறிது அல்லது சமன் 2p -2√3w. சரி, அப்ப p எல்லாம் ஒரு பக்கமாக்கி w எல்லாம் ஒரு பக்கமாக்கினா பாருங்க 2√3 பிளஸ் 1w சிறிது அல்லது சமன் 2 பிளஸ் √3p மாதிரி வரும். இப்ப p ன் பெருமானம் பெரிது அல்லது சமன் 2√3 பிளஸ் 1 w ன் கீழ் 2 பிளஸ் 1. அது மாதிரி இவங்க ரெண்டு பேரும் எடுத்தா பாருங்க இப்படி வரும். p -√3w ன் கீழ் √3 பிளஸ் √3p பிளஸ் wன்றது 1/2 விட சிறிது. 2p -2√3w சிறிது அல்லது சமன் √3p பிளஸ் wன்ற மாதிரி. சாரி, அப்போ 2 -√3p சிறிது அல்லது சமன் 2√3 பிளஸ் 1 -√3. அப்ப ரெண்டையும் சேர்த்து ஒரே சமநிலை எழுதினா பாருங்க இப்படி வரும். சிறிது அல்லது சமன் 2√3 பிளஸ் 1w 2 பிளஸ் மைனஸ் வருதுன்னா
-1. விளங்கிச்சான்னு பாருங்க, சின்ன விஷயம் தான். ஒரு கேள்வி. சிக்கல் இல்ல. இதை விட கஷ்டமான கேள்வி நிறைய செஞ்சிருக்கு. பாஸ் பேப்பர்ல வர்றது வளமையா லேசான கேள்வி தான் வரும். எம்தினியோட துணிக்கையானது கெரின் அல்பா சாவியோட கரடான தளத்தின் மீது லேசான மீளா இலை இணைக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. இலையானது ஒப்பமான கப்பி ஏயின் மீது சென்று பியில் எம்தினிவுடைய மணியொன்றினூடாக செல்கின்றது. மறுமுனையானது நிலைக்குத்து சுவரில் புள்ளி சியில் கட்டப்பட்டுள்ளது. தொகுதி சமநிலையில் இருக்க ஏபி கமா பிசி இலைகள் நிலைக்குத்துடன் அல்பா பீட்டா கோணங்களை ஆக்குகின்றன. எம்மிக்கும் கரடான தளத்திற்கும் உராய்வு குணகம் இதென காட்டுகிறது. சமநிலை கேள்வி, சின்ன ஒரு கேள்வி. நிறை கேபிட்டல் எம்ஜி ஆக இருக்கும். செவ்வன் மறுதாக்கம் கொண்டு வரும் ஆர்டு வெப்பம். இங்க ஒரு டி ஒன்று வரும். இங்கேயும் இங்கே காணப்படுற இழுவைகள் எப்படி காணப்படும்? சமனாக காணப்படுமா, வித்தியாசமாக காணப்படுமா? சமனாக காணப்படும். கோர்க்கப்பட்டுள்ளது. கட்டப்பட்டிருந்தா வித்தியாசமாக வரும். கோர்க்கப்பட்டிருக்கு. ஆகவே இங்க ஒரு டி வரும், இங்க பக்கம் இன்னொரு டி வரும். நிறை எம்ஜி ஆக இருக்கு. சரி, கோணங்கள் சொல்லப்பட்டிருந்துச்சு அல்பா பி. உராய்வு விசை வரும். இப்போ உராய்வு விசை திசை ஷூரா சொல்லலாம். இப்பயும் உறுதியா சொல்லல எந்த திசையில உராய்வு விசை வரும். என்ன பாருங்க, எம்ஜியோட கூறு பெருசா இருந்தால் மேல் நோக்கி உராய்வு விசை வந்திருக்கு. சிம்பிள் எம்ஜி கூடுதலாக இருந்திருந்தா சிம்பிள் எம்ஜி கூட கூட ஒரு மேல போற இல்லையா, இங்கால பக்கம் உராய்வு விசை. இப்பயும் உராய்வு விசை திசை உறுதியாக சொல்லலாம். இங்கால பக்கம் மார்க் பண்ணி வச்சு 2m into mu cos alpha plus sin alpha சமன் m sec alpha என காட்டுக. என்ன செய்யலாம்? கொண்டு போலாம். அல்பா பீட்டா பத்தி என்ன நினைக்கிறீங்க? அல்பா பீட்டா கிட்ட என்ன தொடர்பு வந்திருக்கு? அல்பா சமன் பீட்டா ஏன் இழுவைகள் சமன், அதாவது இழுவை சமன்றது அவ்வளவு பொருத்தம் இல்லை, பரவாயில்ல. இவங்க ரெண்டு பேரும் கிடைக்கூறு எப்படி வந்திருக்கு? டி சைன் அல்பா டி சைன் பீட்டா தானே. அப்ப இந்த புள்ளியின் சமநிலைக்கு டி சைன் அல்பா டி சைன் பீட்டா சமனாக வந்திருக்கு. அப்ப அல்பா சமன் பீட்டா. ரைட். அப்ப பி இன் சமநிலைக்கு கிடை சமநிலை பார்க்கிற நேரம் டி சைன் அல்பா சமன் டி சைன் பீட்டா. அல்பா சமன் பீட்டா. அல்பா சமன் பீட்டாவா இருந்தா நான் நிலைக்குத்தா பிரிக்கிற நேரம்
2 டி cos ஆல்பான்னு சொல்லப்படுறது mg ஆக வரும். அப்ப t இன் பெருமானம் m/2g sec ஆல்பான்னு வரும். சரிதானே? இப்ப எனக்கு f-ம் தெரியா, r-ம் தெரியா. பாப்போம். எழுத்துக்கு செங்குத்தாக எல்லை சமநிலைன்னு சொல்லிருந்துச்சா சமநிலைன்னு சொல்லிருந்துச்சா? ஆன்சர்ல இருக்கு தானே? இப்போ எல்லை சமநிலையா தான் இருக்கு. எனக்கு கேளாது. எல்லை சமநிலை எடுத்தா தான் மியூ உள்ள கொண்டு போடலாம். அப்ப எல்லை சமநிலை இருந்தோ சமநிலை இல்லை. ரைட். சமன்பாடு போடுவோம். வேற சமன்பாடு பாருங்க இப்படி வரும். கோணத்துக்கு செங்குத்தாக போட்டால் அல்பா கோணத்துக்கு செங்குத்தாக சமன்பாடு போட்டால் வரப்போது ஆர் மைனஸ் எம்ஜி காஸ் ஆல்பா சமன் 0 என்று வரும். அப்ப ஆர் சமன் எம்ஜி காஸ் ஆல்பா. தளத்தின் வழியே கீழ் நோக்கியோ மேல் நோக்கியோ சமநிலை தானே எப்படின்னு போடலாம். போட்டால் பாருங்க எம்ஜி சைன் ஆல்பா சமன் டி பிளஸ் எஃப்ன்ற மாதிரி வரும். எம்ஜி சைன் ஆல்பா சமன் எனக்கு டிக்கு பதிலாக இதை போடலாம் m/2g sec ஆல்பான்றது பிளஸ் எஃப்க்கு பதிலாக மியூ ஆர்னு போடும். ஆகவே mg sin ஆல்பா சமன் m/2g sec ஆல்பா சக மியூ கேபிட்டல் mg cos ஆல்பா. எல்லாம் கேன்சல். யார் எழுவாய் மாற்றம்? m sec ஆல்பா ஒரு பக்கம் இருக்கு. m sec ஆல்பா ஒரு பக்கம் வச்சுக்கொண்டார் மிச்சம் எல்லாரையும் ஒரு பக்கம் எடுத்து நான் 2m பொதுவா எடுக்கலாம். sin ஆல்பா மைனஸ் மியூ cos ஆல்பான்ற மாதிரி வரும். தெரியும். கஷ்டம் இல்லை. பிளஸ் வந்து cos ஆல்பா பிளஸ் sin ஆல்பா. நான் உராய்வு விசை கீழ் நோக்கி எடுத்து அது உராய்வு விசை கீழ் நோக்கி எடுத்துட்டு அவன் மேல் நோக்கிங்கிறதா கருது. அதான் நடுவில் மைனஸ் வருது. தெளிவா சொல்லி இல்ல கேள்வியில. கேள்வியை சரியா சொல்லணும்னா இப்படிதான் சொல்லியிருக்கேன். எம் ஆனது கேபிட்டல் எம் ஆனது மேல் நோக்கி இயங்கும் தருவாயில் காணப்படும் ஆயி. ரைட், அப்படி சொல்லியிருந்தா கணக்கு சரியா செஞ்சிருக்கலாம். சரி, பரவாயில்ல, எழுதிக்கோங்க. கேள்விதானே, சின்ன கேள்வி. சரி, தமிழ் புறணிக்கும் நிகழ்ச்சி என்ன அர்த்தம் சொல்லப்படல. தமிழ் புறணிக்கும் நிகழ்ச்சி கேள்வியில இல்ல, சும்மா கேட்கிறேன். தமிழ் புறணிக்கும் நிகழ்ச்சி அதாவது இடைவெட்டில் பி ஏ இடைவெட்டு பி சமன் 0 வரும். தமிழ் புறணிக்கும் யாவுமலாவின் நிகழ்ச்சி யாவுமலாவின் நிகழ்ச்சி என்ன? வசனம் நல்லா தெரிஞ்சிருக்கேன். வரும்.
ஏபின்ற ரெண்டு நிகழ்ச்சி காணப்படுது. ஏ ஒன்று இப்ப பி சமன் 0 இல்லை, மாதிரி வெளியாக வரும். அப்படிதானே? ஏபியை தவிர வேற எந்த நிகழ்ச்சியும் இல்லைன்றார். இப்ப ஏஎம்பிஎம் ஒன்றிச்சால் மொத்த மாதிரி வெளியும் வருமாக இருந்தால் அது யாவமுலாவின் நிகழ்ச்சி. தம்முள் புறநீக்கும் யாவமுலாவின் நிகழ்ச்சி வேண்டாம், இடைவெட்டும் இல்ல ஒன்றிச்சால் மாதிரி வெளியும் வரும். இப்ப ஏன்ற நிகழ்ச்சி எப்படி இருக்கும், பி நிகழ்ச்சி எப்படி இருக்கு, ரைட்? அதை தவிர வேற எந்த நிகழ்ச்சி மாதிரி வெளியில் இல்லை, ரைட்? சமன்பாடு எப்படி வரும்? பி ஏ ஒன்று இப்ப பி சமன் பி பி ஏ பிளஸ் பி பின்னு வரும், ரைட்? பி ஏ ஒன்று இப்ப பி சமன் பி ஏ பிளஸ் பி பின்னு வரும். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது பி ஏ சமன் 2 கீழ் 5. சாரா நிகழ்ச்சி உண்டு. சாரா நிகழ்ச்சி ஏபி என்பன தம்முள் சாரா நிகழ்ச்சியான கொள்கை அப்படின்ற சமன்பாடு வரும். பி இன்டு பிபி சமன் மறக்கக்கூடாது, எப்படி விட்டு பி ஆக வரும், பி ஏ விட்டு பி ஆக வரும். இப்படி போட்டா என்ன அர்த்தம்? எப்படி நடந்திருந்தால் ஏ நடக்கிறது தான் நிகழ்வு. சமன்பாடு எப்படி வரும்? இடைவெட்டு பி இன் கீழ் பிபி. இப்ப உங்களோட மாதிரி வெளி யாரு? இப்ப உங்களோட மாதிரி வெளி பி தான். அந்த பில ஏட பங்கு எவ்வளவு? அப்ப ரெண்டு பேருக்கும் பொதுவான பிரதேசத்துக்கு கீழே மொத்த மாதிரி வெளி, ரைட்? இப்ப பி ஏ கிவன் பிக்கான சமன்பாடு இப்படி வருமா இருந்தால் ஏயும் பியும் சாரா நிகழ்ச்சியா இருந்தா இது பெருமானம் எவ்வளவு வந்திருக்கு? 0 இல்லை. ஏயும் பியும் சாரா நிகழ்ச்சிகள் ஒன்றும் வர மாதிரியோட நிகழ்த்தாவது தான் உண்டு. பி ஏ வரும், பி நடந்ததோ இல்லையோ ஏ நடக்கிறதா நிகழ்த்தாவுன்றது பி ஏ தான். இங்க பி ஏ வரும். இது ரெண்டையும் குறுக்கு பெருக்கி தான் பி ஏ தர பிபி சமன் பி ஏ விட்டு பின்னு சொல்றோம், சாரா நிகழ்ச்சிகளாக இருந்தா. ஏ டாஷ் இடைவெட்டு பி சமன்பாடு எப்படி வரும்? ஏ டாஷ் இடைவெட்டு பி தொடர்ச்சியா வார ஒரு சமன்பாடு எப்படி வரும்? நிறைய கேள்வி செஞ்சு ஏ டாஷ் இடைவெட்டு பின்றது பி ஏ டாஷ் இன்னொரு படத்துல எப்படி வரும்? ஏ டாஷ் இடைவெட்டு பின்ற பி மட்டும் நடக்கிறதா அர்த்தம். இப்ப பி மட்டும் நடக்கணுமா இருந்தா எப்படி வரும் சமன்பாடு? பில இருந்து யாரை கழிச்சு விட்டணும்? டாஷ் இடைவெட்டு பி என்றால் தானே பி மட்டும். பிபில இருந்து யாரை கழிக்கணும்? ஏ இடைவெட்டு பியை கழிக்கணும், எப்படிதானே? கழிச்சு விட்டா உங்களுக்கு மிஞ்சுறது இந்த பிரதேசமா இருக்கு, ரைட்? மறக்க கூட எல்லாம் தொடர்ச்சியா வார சமன்பாடு. பி ஏ ஒன்று இப்ப பி சமன் 9 கீழ் 10 தான். ஏ டாஷ் இந்த வட்டத்துக்கு வெளியுள்ள பிரதேசம் எல்லாமே வரும். பின்றது இந்த பிரதேசம், அப்ப ரெண்டு பேரும் பொதுவானது இந்த பிரதேசம். பி ஏ டாஷ் ஒன்று இப்ப பி டாஷ் சமன் 3 கீழ் 4 என தரப்பட பி ஏ எவ்வளவு, பி பி எவ்வளவு, பி ஏ கிவன் பி டாஷ் எவ்வளவு? இதை சொல்லுங்க. பி ஏ கிவன் பி சமன் எக்ஸ் ஆக இருந்தால் பி ஏ டாஷ் கிவன் பி எவ்வளவு எவ்வளவா இருந்திருக்கு? 1 மைனஸ் எக்ஸா வந்திருக்கு. ஏன்னா பி நடந்தால் ஏ நடக்கிறதுக்கான நிகழ்வு எக்ஸா இருந்தால் பி நடந்தால் ஏ நடக்காம இருக்கிற நிகழ்வு 1 சா எக்ஸாக இருந்திருக்கு. இவருக்கு சமோல்வான இன்னொரு கோவை சொல்லுங்க. ஏ டாஷ் ஒன்று இப்ப பி டாஷ் விட்டு பி மட்டுமில்லை டாஷ் வரும் டிமோவின் தேற்றப்படி, அப்படிதானே? ஏ டாஷ் ஒன்று இப்ப பி டாஷ்ன்றது ஏ இடைவெட்டு பி முழுவதும் டாஷ் ஆக வந்திருக்கு. அது மாதிரி ஏ டாஷ் இடைவெட்டு பி டாஷ்ன்றது ஏ ஒன்று இப்ப பி முழுவதும் டாஷ் ஆக வந்திருக்கு. இப்ப எங்களுக்கு தேவை பிபியையும் பி ஏ கிவன் பி டாஷையும் கண்டுபிடிக்கிறது. அப்ப இந்த தரவுகளை பயன்படுத்தி நான் பிபியை கண்டுபிடிக்க என்ன செய்யலாம்? பி
ஒன்றிப்பு b சமன் எனக்கு சமன்பாடு எழுதலாம் PA பிளஸ் PB மைனஸ் PA இடைவெட்டு b. தம்முள் புறநீக்கும் யாவரா நிகழ்ச்சியில் இருந்தால் மட்டும்தான் இது ரெண்டு கூட்டுத்தொகையா வந்திருக்கு. ரைட், தம்முள் புறநீக்கும் நிகழ்ச்சி இருந்தா இது 0. அதனால PA பிளஸ் PB வந்திருக்கு. இப்ப இவரும் தெரியும், இவரை கண்டுபிடிக்கணும், இவரை பயன்படுத்தலாம். இவர பெருமானம் 9/10, PAன்றது 2/5, PB தெரியா சாய PA' இடை ஒன்றிப்பு B' பதிலாக எனக்கு போடலாம் PA இடைவெட்டு B முழுவதின் டேஷ். இதான் 3/4. இப்ப PA இடைவெட்டு Bன்னு சொல்லப்படுறது 1/4 வரும். 1/4 வரும். இப்ப PBயின் பெருமானம் 9/10, 2/5, 1/4. 20 போமாசி எடுக்கலாம். 15/20, 3/4. கேட்கலாம் A, B என்பன சாரா நிகழ்ச்சிகளா? ஏயும் பியும் சாரா நிகழ்ச்சிகளா அப்படின்னு கேட்டிருந்தா எப்படி சாரா நிகழ்ச்சிகள்? இல்ல, PBயையும் PAயும் பெருக்கி வாரது A இடைவெட்டு B ஆக இருந்தால் சாரா நிகழ்ச்சி. பெருமானம் அப்படி வரல. பட் வாய்ப்பு பார்க்கன்னு சொன்னா சில நேரம் சரியாகவும் வரும், பிள்ளையாகவும் வரும். கட்டாயம் சரி வரும்னு சொல்லிட்டு கூட A given B dash கண்டுபிடிக்க அதுக்கு சமன்பாடு எழுதினார். A given B dash சொல்லப்படுறது PA இடைவெட்டு B dash-இன் கீழ் PB dash மாதிரி வரும். இவர பெருமானம் தெரியும். அப்ப இவரை கண்டுபிடிக்க நாங்க என்ன செய்யலாம்? PA இடைவெட்டு B dash கண்டுபிடிக்க என்ன செய்யலாம்? இடைவெட்டு B dash கண்டுபிடிக்க நாங்க என்ன செய்யலாம்? மைனஸ் A இடைவெட்டு B. ரைட், கீழே PB dash-ன்றது 1 மைனஸ் PB. அவ்வளவு என்ன விஷயம்? PAன்றது 2/5, A இடைவெட்டு Bன்றது 1/4, 1 மைனஸ் PBன்றது 3/4. 1/4, 3/5 என்று வரும். சரி, 10வது கேள்வி. பெரிய அளவு கஷ்டம் இல்லை. ஸ்ட்ரக்சருக்கு இந்த சமன்பாடு வரும். புள்ளி விவரம் எப்படியுமே வரும். இந்த மாதிரி கேள்வி நம்பர்ஸ் சம்பந்தப்பட்ட கேள்வி வரும். ஸ்ட்ரக்சரும் செஞ்சு கூட பார்க்கணும். 1.2, 1.6, 1.3, 1.0 மற்றும் 1.5 என்பன மாதிரி ஒன்றின் 5 அவதானிப்புகள் ஆகும். தரப்பட்ட தரவு தொகுதியின் இடை நியம விலகல் மாறத்திறன் என்பவற்றை கணிக்க. இன்னொரு கேள்வி. இப்ப இடைக்கான சமன்பாடு என்னன்னு வரும்? அடிப்படை சமன்பாடு சிக்மா இந்த மாதிரி ஒரு நேர்கோடு சமன்பாடாக இருந்தால் இடைக்கான சமன்பாடு எப்படி வரும்? கூட்டி மொத்தமாக 5 அளவு இருக்கு. ரைட், இதுவே கூட்டமாக்கப்படாத மீடன் பரம்பரை இருந்தால் சமன்பாடு எப்படி வரும்? இடை சிக்மா FIXI மீடன் தந்திருப்பாங்க, பெருமானம் தந்திருப்பாங்க. அப்ப சிக்மா FIXI இன் கீழ் சிக்மா FI வரும். மொத்த தரவோட எண்ணிக்கை வரும். கூட்டமாக்கப்பட்ட தரவு அடிப்படை சமன்பாடு
எஃப்ஐ எக்ஸாயின் கீழ் சிக்மா எஃப்ஐ. எடுக்கொண்டு முறை இன்னும் 2 முறை இருக்கு. எடுக்கொண்டு முறையில இடைக்காட்டணம் எப்படி வரும்? நீங்க வைக்கிற பிரதியீடு ஏன்ற ஒரு நம்பர் எடுப்பீங்க, ஒரு எடுக்கொண்டு இடை. வைக்கிற பிரதியீடு என்னவா இருக்கு? ஒவ்வொரு தரவுல இருந்தும் xi மைனஸ் a ஆக இருந்திருக்கு. ரைட்? அப்ப xi மைனஸ் ஏன்றதா உங்களோட di. அப்ப x பாருக்கு சமன்பாடு எப்படி வரும்? பிளஸ் a. அப்படிதானே? அங்க வைக்கிற பிரதியீடு di சமன் xi மைனஸ் ஏன்ற மாதிரி வரும். அப்ப d பார் சமன் x பார் மைனஸ் a வரும். x பார் சமன் a பிளஸ் d பார் வரும். அது மாதிரி அடுத்த பிரதியீடு இடை காண்றதுக்கு ui சமன் c மாதிரி ஒரு நம்பர் 10 அளவு இருக்கலாம், 2 அளவு இருக்கலாம், ஏதோ ஒரு நம்பர். அப்ப இவரை கணிக்கிற நேரம் உங்களோட u பார் எப்படி வந்திருக்கும்? 2 இன் கீழ் c x பார் மைனஸ் a இன் கீழ் c இந்த மாதிரி வரும். இது இடைக்கான சமன்பாடு. அப்ப இடைக்கான சமன்பாடு தெரியும். இடையம், காலனை, தசமானம், சதமானம் எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்? முதல் 2 வகைக்கான பெருமானங்கள் தெரியும். இப்ப இடையம் காண்ற 5 தரவுகள் காணப்பட்ட இடையம் யாராக இருப்பார்? எத்தனை தரவு? உண்ட கூட்டி 2 ஆல பிரிக்க. அப்படிதானே? அப்ப மொத்த தரவோட எனக்கு 5ஆக இருந்தால் உண்ட கூட்டி 2 ஆல பிரிக்க 3வது தரவு தான் இடையமாக வரப்போகுது. இதுவே 6 தரவு காணப்பட்டிருந்தால் எது வரும்? 2 ஆல பிரிக்க 3.5வது 3.5வது யாரு? எப்படி? 3ஐயும் 4ஐயும் கூட்டி 2 ஆல பிரிச்சு எடுக்கலாம். சரிதானே? இப்ப இடையம் சரி. 2வது வகையான தரவுக்கு இடையம் கண்டுபிடிக்க, அதாவது கூட்டமாக்கப்படாத மீட்ரன் பரம்பல் இடையம் கண்டுபிடிக்க நடுப்பெருமானம் தேவை. எப்படி? மீட்ரனும் தேவை. சரி, ஓகே. வச்சும் செய்யலாம். இல்லாட்டி மொத்தமாக சிக்மா எஃப் தான் தரவோட எண்ணிக்கையா இல்லையா? அப்ப சிக்மா எஃப் நீங்க ஒண்ட கூட்டி 2 ஆல பிரிக்கலாம். அத்தனையாவது தரவு திரள்மீர் அட்டவணை தேவைப்படும். அங்கால திரள்மீர் அட்டவணையை பயன்படுத்தி அந்த தரவு எத்தனையாவது தரவு? உதாரணத்துக்கு 50 தரவுகள் காணப்பட்டால் இடையம்ன்றது 25.5வது தரவு. 25.5வது தரவு யாருன்னு பார்த்து கொடுத்தீங்கன்னா அதான் இடையமாகும். இவருக்கு கூட்டமாக்கப்பட்ட தரவுக்கு இடையம் கண்டுபிடிக்க என்ன செய்யும்? திரள் மீட்டர் வலை. ரைட்? அதுக்கு நீங்க உண்ட கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உண்ட கூட்டினாலும் பெரிய ஒரு வித்தியாசம் வரப்போறது. இப்ப நேரடியாக n/2 எடுத்துட்டு அத்தனையாவது தரவு எந்த வகுப்பாயிடைக்குரியது அதுக்குரிய திரள் மீட்டரை மட்டும் வரைஞ்சு இடையம் யாருன்னு கண்டுபிடிச்சு கொடுக்கும். ரைட்? அப்ப காலனை, தசமானம், சதமானம் எல்லாத்துக்குமே திரள் மீட்டர் தான் ஐடியா. எத்தனையாவது தரவு நான் கண்டுபிடிக்கணுமா இருந்தாலும் எப்பயுமே அது திரள் மீட்டரோட சம்பந்தப்பட்டது. காலனை அரைக்கலாம், தசமானம் அரைக்கலாம், சதமானம் அரைக்கலாம், இடையமாக இருக்கலாம், எல்லாமே திரள் மீட்டர் தான். அடுத்தது ஆகாரம் கண்டுபிடிக்க. ஆகாரம் இந்த வகையான தரவுகள்ல யாரு? இந்த வகையான தரவுகள்ல எது கூட தரவு வருதோ அதான் ஆகாரம்னு சொல்லுவோம். மீட்ரன் பரம்பல்ல மீட்ரன் பரம்பல் கூட்டமாக்கப்படாத மீட்ரன் பரம்பல் எது மீட்ரன் எண்ணிக்கை எது கூட வருதோ அதான் கூட தடவை வந்திருக்கிறார். அப்ப மீட்ரன் பெருமானம் கூட உள்ளதான் கூட ஆகாரமாக வரும். கூட்டமாக்கப்பட்டது நிரல் வலையை பயன்படுத்தி கண்டுபிடிக்கணும். கூட ஆகாரம் உள்ள கூட மீட்ரன் உள்ள வகுப்பாயிடையாறு அதை வச்சு அதுக்கு முன்னுக்குள்ளது பின்னுக்குள்ள வரைஞ்சி அமைப்புகளை வச்சு நாங்க ஆகாரம் கண்டுபிடிக்கணும். அது மாதிரி நியம மாரத்தினுக்கு என்ன சமன்பாடு வரும்? மாரத்தினுக்கு முதலாவது சமன்பாடு முதலாவது இந்த வகையான தரவுகள் சமன்பாடு சிக்மா xi மைனஸ் எக்ஸ் பார் வர்க்கத்தின் கீழ் எண்ணாக வரும். இவரை சுருக்கி எடுத்துவார் அடுத்த சமன்பாடு தான் யாரு? சிக்மா xi வர்க்கத்தின் கீழ் n எக்ஸ் பார் வர்க்கம் மறக்கக்கூடாது. ரைட்? இது முதலாவது வகையான தரவு மாரத்தினுக்கான சமன்பாடு. வாரவிடைய வர்க்க மூலம் எடுத்து விட்டவங்களுக்கும் நியம விலகல் வரும். ரைட்? 2வது வகையான தரவுக்கு சமன்பாடு எப்படி வரும்? மீட்ரன் பரம்பு சிக்மா ஒரு fi xi மைனஸ் எக்ஸ் பார் வரும். கீழே சிக்மா fi வரும். இவரை சுருக்கி எடுத்து வர சமன்பாடு தான் யாரு? சிக்மா சிக்மா fi எக்ஸ் பார் வரும்.
இங்க வர்க்கம் வரும். சரி, இது ரெண்டாவது வகை. இப்ப மூன்றாவது வகையான தரவுக்கு நாங்க 3 முறைகள் பார்த்தோம். அந்த 3 முறையில முதலாவது முறை இவர் சிக்மா அடிப்படை முறை இவர் fi xi மைனஸ் x பார் முழுவதின் வர்க்கத்தின் கீழ் சிக்மா fi. ரைட்? இல்லாட்டி எடுகொண்ட இடைமுறை பயன்படுத்திருந்தா என்ன செஞ்சிருக்கலாம்? சமன்பாடு எப்படி வரும்? சிக்மா fi ti வர்க்கம். அப்ப இவரை சுருக்கினா எங்களுக்கு இப்படி ஒரு சமன்பாடு வரும் தானே? இவருக்குன்னா ஃபர்ஸ்ட் இந்த சமன்பாடு எழுதி வச்சுக்கோங்க. fi xi வர்க்கத்தின் கீழ் சிக்மா fi மைனஸ் x பார் வர்க்கம் டு வரும். அல்லது எப்படி வரும்? சிக்மா fi di வர்க்கத்தின் கீழ் சிக்மா fi e பார் வர்க்கம் டு வரும். மற்ற முறை பயன்படுத்தியிருந்தா சியா சி வர்க்கமா? சி வர்க்கம் வரும். மாறத்திருந்தா வர்க்கம் வரும். அப்ப சி வர்க்கம் தர fi di வர்க்கத்தின் கீழ் சிக்மா fi மைனஸ் u பார் வர்க்கம். சரியோ? உண்மையில இது எங்க இருந்து வருதுன்னா இங்க இருந்து. எப்படி? சரிதானே? di வர்க்கமும் எந்த சமன்பாடு? இது ஓ சாரி fi ui வரும். fi ui வரும். ரைட்? உண்மையில இது எங்க இருந்து வருதுன்றா இப்ப xi நாங்க பயன்படுத்துற சமன்பாடு முதலாவது சமன்பாடு தானே? a plus di தானே? இது ஒரு ஏகபரிமாண உருமாற்றமா இல்லையா? அப்ப ஏகபரிமாண உருமாற்றமாக இருந்தால் மாறத்திறனுக்குள்ள சமன்பாடு எப்படி வரும்? உருமாற்றிய பின்னர் வார தரவுகள் y ஆக இருந்தால் மாற்றத்துக்கு முன்னுக்குள்ள தரவுகளோட மாறத்திறன் இல்ல நியமவியல் sx ஆக இருந்தால் sx க்கும் sy க்கும் என்ன தொடர்பு இருக்கு? பயன்படுத்துற ஏகபரிமாண உருமாற்றம் y சமன் ax plus b. இப்ப y பார் எப்படி வரும்? y பார்ன்றது ax உருமாற்றம் படிச்சோம். ஒவ்வொரு தரவும் a ஆல பெருக்கப்பட்டு b ஆல கூட்டப்படும். ரைட்? y ஐந்து இன்னொரு தொடை எடுத்திருப்போம். அந்த தொடையில காணப்படுற மொத்த தரவோட எண்ணிக்கை ஆரம்ப தரவோட எண்ணிக்கை சமனாக இருந்திருக்கு. ரெண்டு பக்கமும் சிக்மா எடுத்து நீங்க எண்ணால பிரிச்சால் y பாருக்கான சமன்பாடு எப்படி வந்திருக்கு? x பார் பிளஸ் b வரும். y சமன் ax பிளஸ் b இருந்தால் y பார் சமன் ax பார் பிளஸ் b வரும். sy எப்படி வந்திருக்கு? நியம விடகம் sy வர்க்கம் மாறத்திறனுக்கு எப்படி வரும்? நேரடியா பிரதியில வரும். a வர்க்கம் sx வர்க்கம் வரும். ரைட்? நியமவியல் எடுத்து விட்டால் syன்றது மட்டு a தர sx வந்துருக்கு. ரைட்? இப்ப இது ஒரு ஏகபரிமாண உருமாற்றம் தானே? நாங்க a என்ற ஒரு பெருமானத்தை எடுத்து எல்லா தரவுகளையும் இப்ப நாங்க மாத்தி எடுக்கலாம். இப்ப இதுல உங்களுக்கு x பாருக்கான சமன்பாடு a பிளஸ் d பாராக வரும். அது மாதிரி sx சொல்லப்படுறதும் sd சொல்லப்படுறதும் ஒரே மாதிரி சமன்பாடாக வரும். அப்ப இங்க x காணப்படுற இடத்துல d வரும். அவ்வளவுதான் வித்தியாசம். ரைட்? இதுவே மற்ற பிரதியில் பயன்படுத்தியிருந்தால் எப்படி வரும்? xi சமன் பிளஸ் cu பார் இப்படி வரும். a பிளஸ் cu ன்ற மாதிரி வரும். ரைட்? அப்ப இவருக்கு x பாருக்கான சமன்பாடு எப்படி வந்திருக்கும்? cu பார்னு வரும். அப்ப sx வர்க்கத்துக்கான சமன்பாடு எப்படி வரும் எனக்கு? c வர்க்கம் வர்க்கம் வரும். இதானே உங்களோட மாறக்கூடிய வருமானம். அப்ப sx வர்க்கம்னு சொல்லப்படுறது c வர்க்கம் தர su வர்க்கம்னு வந்திருக்கும். அப்ப c வர்க்கம் தர suன்றது x க்கு பதிலா u ஆர். ரைட்? c வர்க்கம் தர அங்கால sx வர்க்கம் மாதிரி u பிரதிட்டு வரும். சரிதானே? தேவன் எழுதிக்கும் மறக்க கூடாது. எல்லாம் மிச்ச முக்கியம். புள்ளி விவரங்கள் செய்ய பாருங்க. டைம் எடுத்தாலும் சுருக்க கஷ்டமா இருந்தாலும் கேள்வி லேசா தான் வரும். இருக்காங்களா தவறுகளை நிவர்த்தி செய்யறது. தவறுகளை நிவர்த்தி செய்ய நாங்க என்ன செய்யணும்? ரெண்டு வகையான தவறு நடக்கும். அப்படிதானே? ஒன்று சில தரவுகள் மாத்திரம் பிழையாக வரும். சில தரவுகள் மாத்திரம் பிழையாக வந்தா என்ன செய்யணும்? தரவுகள் எல்லாம் வெளியே எடுத்துட்டு சரியான தரவுகள் எல்லாம் உள்ளுக்கு அனுப்புறோம். அதாவது பிழையான தரவுகளோட இடை கண்டுபிடிச்சு வச்சிருப்போம். அப்போ
சரியான கூட்டுத்தொகை கண்டுபிடிக்கணும். அப்ப பிழையான கூட்டுத்தொகையில இருந்து பிழையான தரவை கழிச்சிட்டு சரியான கூட்டுத்தொகை சரியான பெருமானத்தை உருவாக்கும். அது மாதிரி சிக்மா எக்ஸ் வர்க்கத்தை நீங்க பயன்படுத்த வேண்டிய சமன்பாடு, அதாவது மாறத்திறனுக்கு அல்லது நியமவியலுக்கு இந்த சமன்பாட்டை பயன்படுத்தும். வர்க்கத்தை நீங்க வெளியெடுத்துட்டு வர்க்கத்தை உழுக்கணும். ஆனா இந்த கணக்குல அவ்வளவு பிரச்சனை ஒன்றும் இல்லை, டிரெக்ட் கேள்விதான். இதுதான் நியமவியல் மாறத்திறன். இடையை கண்டுபிடிக்கலாம். இடை எக்ஸ் பார்ன்றது எல்லாம் கூட்டினா வருங்க எவ்வளவு வரும்? 1.2 1.6 மொத்தமாக 5 அளவிருக்க போகுது. பிரிச்சா 2.5 2.5 3.7 இந்த எம்ட நடுப்பெருமா இடைதான் கேட்டுருந்துச்சுன்னா 3.7 3.7 2.9 எல்லாம் கூட்டினால் 6.6 கீழ் 5 மேலிங்கில 2 அளவிற்கு விட்டா 13.2 வரும். 10 அளவிற்கு விட்டால் 1.32 வரும் இடைத்தெரி. இப்ப இடைத்தெரியும் மாறத்திறனுக்கான சமன்பாடு சிக்மா xi வர்க்கத்தின் கீழே சய எக்ஸ் பார் வர்க்கம். சிக்மா xi வர்க்கம்ன்றது 1.2 வர்க்கம் 1.6 வர்க்கம் 1.3 வர்க்கம் 1 வர்க்கம் 1.5 வர்க்கம். மொத்தமாக தரவோட எண்ணிக்கை 5. சய எக்ஸ் பார் வர்க்கம்ன்றது 1.32 வர்க்கம். 1.44 16 வர்க்கம்ன்றது 2.56 1.69 1 2.25 மொத்தத்தின் கீழ் 5 சய 1.32 வர்க்கம்ன்றது 7.4 மாதிரி வச்சு இவருக்கே வர்க்க மூலம் எடுத்து விட்டா எங்களுக்கு நியம விலகல் வரும். ஒரு கேள்வி டக்குன்னு பார்த்துருவோம், பார்த்துட்டு பிரேக் பண்ணிடுவோம். 11 கேள்வி பாருங்க. 11 கொஞ்சம் செய்யுங்களா பாப்போம், பெரிய டைம் எடுக்க வேணும், டக்குன்னு செய்யுங்க. சரி, இரு வாகனங்கள் ஏ, பி நகரம் பி முறையே U2U வேகங்களோடு கடக்கின்றன. ஆர்முடுகள் 2Fம் Fம். ரைட், ஓகே. நேரம் T1க்கு பின்னர் வாகனம் A பெற்ற வேகம் 5 தொடர்ந்து செல்கின்றது. வரைபடத்தில் வரைக. ஒருத்தர் தொடர்ச்சி ஆர்முடுகிறார், இன்னொருத்தர் ஆர்முடுகி சீரான வேகத்துல போறார்.
எஃப் எவ்வளவுதான் T1 சமன் 2 யூவின் கீழ் F. அது பிரச்சனை தானே. T1 கண்டுபிடிக்கணுமா இருந்தால் 2 யூவின் கீழ் F வரணும். உங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். இந்த உயரம் தெரியும், இந்த T1 தெரியும், இந்த நீளம் இந்த 2 F தெரியும். ரைட். இந்த கோணம் அல்பான்னு எடுப்போம். tan அல்பாக்கான கோவை பேர் வச்சு OABC இந்த மாதிரி பேர் வச்சு அழகா செய்யணும். tan அல்பாக்கான கோவை 5u மைனஸ் யூவின் கீழ் T1 வரும். அதான் 2F ஆக வரும். T1 பெருமானம் 4 யூவின் கீழ் 2F யூவின் 2 யூவின் கீழ் F மாதிரி வரும். விஷயம்தான். எப்படி வைக்கலாம். டைம் கேட்டனால இப்படி செஞ்சேன். இல்லாட்டி நீங்க டிரெக்டா போட்டு T1க்கு பின்னர் A ஆனது B னை முந்தி செல்லும் என காட்டுக. T1 நேரத்திற்கு பின்னர் A ஆனது B ஐ முந்தி செல்லும் என காட்டுக. A ஆனது B ஐ முந்தி செல்லும். என்ன செய்யலாம்? எப்படி? என்ன பரப்பு? எந்த நேரத்துல? T1 நேரத்துல. அப்ப T1 நேரத்துல B போன தூரம் கூடுதலாக இருந்தால் A போன தூரத்தை விட B போன தூரம் கூடுதலாக இருந்தால் என்ன சொல்லணும்? B முன்னுக்கு இருக்கிறார். விளைஞ்சோ? ஏண்டா? சரி ஓகே. அப்ப T1 நேரம் வரைக்கும் A போன இடப்பெயர்ச்சி T1 நேரம் வரைக்கும் B போன இடப்பெயர்ச்சி கண்டுபிடிக்கணும். எனக்கு இந்த உயரம் தேவை. ரைட். அப்ப இந்த வேகத்தை நான் V எடுக்கிறேன். V ஆக இருந்தால் tan அல்பா tan பீட்டா சமன் இன்னொரு சமன்பாடு எழுதலாம். tan பீட்டா சமன் T மைனஸ் 2 யூவின் கீழ் T1 வரும். இவர பெருமானம் தான் F ஆக வரப்போகுது. ஆகவே V மைனஸ் 2 U சமன் F இன்டு T1 F இன்டு T1 2 V சமன் 4 U வரும். இந்த நேரத்துல A சென்ற இடப்பெயர்ச்சி A இன் இடப்பெயர்ச்சி T1 இல் A இன் இடப்பெயர்ச்சி வரப்போது இந்த மொத்த பரப்பளவும் வரும். half into U plus 5U தர அங்கே T1 இன் பெருமானம் 2 U வின் கீழ் F. 2க்கு 2 கேன்சல் ஆகி போனால் 6 U வர்க்கத்தின் கீழ் Fன்றது A சென்ற தூரம். அது மாதிரி T1 இல் B சென்ற தூரம் எடுக்கலாம். இந்த பரப்பளவாக அமையும். half 2U plus 4U தர T1ன்றது 2U வின் கீழ் F. அந்த 2U வின் கீழ் F பிரதி இராட்டியும் பிரச்சனை இல்லை. T1 டே வச்சுக்கோங்க. ஒப்பின தானே வரும். பரவாயில்ல. பார்ப்போம். அப்ப 6U வர்க்க சமனாக வருது. 2 பரப்பும் சமனாக வந்துச்சு. என்ன முடிவு எடுக்கலாம்? இடப்பெயர்ச்சி சமனாக இருக்கு. ரைட். இப்ப ஆரம்பத்துல யாரு முன்னால இருந்திருப்பார்? ஏயா பியா? பி முன்னால இருந்திருப்பார். இவர வேகம் கூடுதலாக இருக்கு. ரைட். அப்ப இயக்கம் ஆரம்பிக்கிற கணத்துல இவர் முன்னால இருந்திருப்பார். இவர் சீரான வேக சாரி ஆர்முடலோட போயிட்டு இந்த கணம் வரைக்கும் பி முன்னால இருக்கிறார். ஏ பின்னால விரட்டி கொண்டு போறார். இப்ப T1 நேரத்துல 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தால் T1 தாண்டி தான் 2 பேரும் கடக்கலாமா இல்லையா? இதுக்கு மேல வேகம் கூடிருச்சு. ஏல வேகம் கூடிருச்சு. அப்ப ஏல வேகம் கூடுமா இருந்தால் பின்னால வர வேகம் கூடிருச்சு. ஆனாலும் இந்த கணத்துல 2 பேரை இடப்பெயர்ச்சி சமனாக வரும். அப்ப இந்த கணத்துக்கு பிறகுதான் முந்தல் நடக்கும். ரைட். ஆகவே T சமன் 0 இருந்து T சமன் T1 வரை A, B இடப்பெயர்ச்சிகள் சமன். ஆகவே A ஆனது B ஐ முந்தாது. T1 வரை முந்தாது. பின்னர் முந்தி செல்லும் என காட்டு. அப்ப இவ்வளவு வசனம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே T சமன் T1 இல் முந்தி செல்லும். போட்டா போதும். T சமன் T1 2 பேரும் இடப்பெயர்ச்சிகள் சமனா இருக்கு. முந்தி செல்லும். மூன்றாவது
B ஆனது 5u வேகத்தினை பெற எடுத்த நேரம் t2 சமன் 3u வின் கீழ் f என காட்டுவது. இப்ப 5uன்ற வேகத்தை b பெற எடுக்கிற நேரம்ன்றது இந்த நேரம், இந்த கணம். மொத்த நேரம் t2னா இந்த இடைவெளி எவ்வளவு வந்திருக்கும்? எடுத்த நேரம் t2 தான் கேள்வி. அப்ப t சமன் 0ன்றது இவர், இங்க இருந்து t2ன்ற நேரம். அப்ப இந்த இடைவெளி எவ்வளவு வந்திருக்கும்? t2 மைனஸ் t1 ஆக இருந்திருக்கு. ஏன்னா மொத்தமா நீங்க t2 மார்க் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. அப்படி மார்க் பண்ணுங்க. மொத்தமா t2 எடுத்தா இந்த மொத்த முக்கோணையும் போட்டு விட்டுலாம். இவர் அப்படியே t2 எடுப்போம். ரைட். ஆகவே திரும்பவும் tan பீட்டாக்கு சமன்பாடு போட்டால் சின்ன ஒரு கேள்வி வந்து பெரிய ஒரு எப்படி வரும்? 5u மைனஸ் 2u வின் கீழ் அது t2 வரும். இந்த tan பீட்டாட பெருமானம் தான் f னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே t2 வின் பெருமானம் 3u வின் கீழ் f ஆக வரும். இந்த விஷயம். அடுத்தது நேரம் t2 வில் b சார்பாக a இடப்பெயர்ச்சி. நேரம் t2 வில் b சார்பாக a இன் இடப்பெயர்ச்சி. இருக்கிறத விட இப்படி கொடுத்திருப்பாங்களோ தெரியாது. b சார்பாக a இன் இடப்பெயர்ச்சிகள் சில நேரம் இப்படிதான் செஞ்சிருப்பாங்க. b சார்பாக a க்கான கிராஃப் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மொத்த இடப்பெயர்ச்சி கண்டிருப்போம், மொத்த பரப்பளவு கண்டிருப்போம். b சார்பாக a க்கு கிராஃப் வரையணும் எப்படி வரும்? இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு கிராஃப் வரும், இந்த கணத்துக்கு பின்னால வேற ஒரு கிராஃப் வரும். அப்படிதானே? பாருங்க, ஏண்டா இங்க இருந்து இங்க வரைக்கும் ஆரம்ப வேகம் ஆறுமுடுகள் 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இதுக்கு போறோம் இவர் வேகத்தை மாத்தி கொள்றார், இவர வேகத்தை மாற்றம் இல்லை. ரைட். அப்ப நாங்க b சார்பா கிராஃப் வரைஞ்சு பார்ப்போம். யாரு? இல்ல, 2ல இவருடைய வேகம் 4u, கணத்துல 2 பேருடைய வேகங்கள் சமம், சார்பு வேகம் 0. எப்படி? இங்க வரைக்கும் t2 இல்லைன்னா t சமன் 0 இருந்து மொத்த நேரம் t2. ரைட். அப்ப சார்பு வேக கிராஃப் ஒர்க் வரைஞ்சு பார்ப்போம். பிராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கு தானே? b சார்பாக நான் a இன் கிராஃப் வரையறதா இருந்தால் எந்த ஒரு VT கிராஃப் வரைய உங்களுக்கு என்னென்ன தரவு தேவை? எப்பயும் ஆரம்ப வேகம் 6 முடுகள் தேவை. ரைட். ஆரம்ப வேகம் தெரியும், 6 முடுகள் 0 இருந்தா கிடையாக போகும். 6 முடுகள் காணப்பட்டா மேல் நோக்கி போகும், 6 முடுகள் கீழ் நோக்கி. ஆரம்ப வேகம் 6 முடுகள். சார்பு வேகத்துக்கும் அதே தான். இப்ப b சார்பாக a இன் ஆரம்ப வேகம் எவ்வளவு? a e போடுவோமே. ரெண்டும் ஒரே திசையில இயங்குறாங்க, பிரச்சனை இல்லை, ரெண்டுமே பிளஸ் தான் வரும். a ன்றது u ஆக வரும், b ன்றது 2u ஆக வரும். அது மாதிரி a இன் ஆறுமுடுகள் 2f ஆக வரும், b இன் ஆறுமுடுகள் ஆக வரும். அப்ப b சார்பாக a இன் இயக்கத்தை கருதுற நேரம் ஆறுமுடுகளையும் பார்க்கணும், வேகத்தையும் ஆரம்ப வேகத்தையும் பார்க்கணும். v abன்றது u மைனஸ் 2u, எதிர் திசையில u ஆக வரும், மைனஸ் u ஆக வந்துடும். அதே மாதிரி f abன்றது fae 2f மைனஸ் f f ஆக வரும். மைனஸ் யூல ஆரம்பிச்சு எஃப்ன்ற ஆர்முடுல வரப்போகுது. கவனமா வரையும். இப்போ மைனஸ் யூல ஆரம்பிச்சு t1 நேரம் வரை, t2 தானே? t1 கூட மாறும், t சமன் 0 இருந்து t1 வரை. ரைட். சமன் t1 வரை. ரைட். இப்போ மைனஸ் யூல ஆரம்பிச்சு எஃப்ன்ற ஆர்முடுல போறான்னு விளங்குது. இவர் 0 தாண்டி போவாரா இல்ல 0க்கு முன்னுக்கு நின்று வர? என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? தாண்டி போவோம். என்ன காரணம்? அதனால பாருங்க,
T1க்கு முன்னால ரெண்டு பேருடைய ஒரு கணத்துல வேகம் சமனாகுதா இல்லையா? இப்ப வேகங்கள் சமனாகினா ரெண்டு பேருக்குமான சார்பு வேகம் எவ்வளவு இருந்திருக்கு? நிச்சயமா இருந்திருக்கு. இப்ப மைனஸ் யூல ஸ்டார்ட் பண்ணி எஃப்ன்ற ஆர்முல போற நேரம் T1க்கு முன்னால சார்பு வேகம் ஒரு கணத்துல 0 ஆகும். அதை தாண்டியும் போயிட்டு தான் எங்களுக்கு T1ன்ற நேரம் வரும். ரைட்? ஆகவே மைனஸ் யூல ஆரம்பிச்சு எஃப்ன்ற ஆர்முலோட இங்க வரைக்கும் வந்திருப்பார். இந்த மொத்த நேரம் தான் T1. இந்த நேரத்துல ரெண்டு பேருக்குமான சார்பு வேகம் எவ்வளவு இருந்திருக்கும்? ஆர்முடுகள் எஃப் ஆர்முடுகள் எஃப் இந்த மொத்த நேரம் T1 அந்த T1 சொல்லப்படுறதாங்க 2 யூவின் கீழே இந்த இறுதி வேகம் எவ்வளவாக இருந்திருக்கு? இறுதி வேகம் 360 சொல்லலாம். இல்லாட்டி யூ எப்படி யூ வராது. யூ வரும்னு நினைக்கிறேன். ஓ இது மைனஸ் யூ ஆக இருந்தால் இப்ப இங்க இருந்து இப்படியே இங்க வரைக்கும் ஒரு முக்கோணத்தை பூர்த்தி செஞ்சு பாருங்க. ரைட்? அப்ப இந்த கோணம் அல்பாவா இருந்தால் tan ஆல்பான்றது இந்த உயரத்தின் கீழ் 2 யூவின் கீழே. ரைட்? அப்ப இந்த மொத்த உயரத்தை நான் y எடுக்கிறேன். y இன் கீழ் 2 யூவின் கீழ் எஃப்ன்றது தான் உங்களோட எஃப் ஆக இருக்கு. அப்ப இந்த எஃப்க்கு எஃப் கேன்சல் ஆகி போனார். வைட பெருமானம் 2 யூ வரும். இந்த மாற்றம் 2 யூவா இருந்தா இந்த உயரம் எவ்வளவாக இருந்தது? யூவாக இருந்தது. ரைட்? அப்ப டி சமன் T1ல ரெண்டு பேருக்குமான சார்பு வேகம் யூ ஆக வரும். அந்த கணத்துல தான் இவரோட வேகம் 5 யூவா இருந்தால் அப்ப இவரோட வேகம் என்ன இருந்திருக்கு? 4 யூவாக இருந்திருக்கும். கணக்குல செஞ்சோம் நினைக்கிறேன். T1க்கு புறம் என்ன நடக்கும்? T சமன் T1 அல்லது T பெரிது T1 ஆகிற நேரம். இப்ப ரெண்டு பேருக்குமான சார்பு வேகம் B A Bன்றது 4 யூன்னு வரும். பிளஸ் 4 யூவா மைனஸ் 4 யூவா? பிளஸ் 4 யூல வந்திருக்க போகுது. அப்படிதானே? என்ன பாருங்க மைனஸ் யூல ஆரம்பிச்சோம் எஃப்ன்ற ஆர்முலோட கடைசியா வந்து நிக்கிறேன் யூவாக வந்திருக்க ரைட் சாரி 4 யூல யூவாக வந்திருக்கு. இப்ப இறுதி சார்பு வேகம் ரெண்டு பேருக்கும் பிளஸ் யூ ஆக வரும். ஆர்முடுகள் எஃப் ஏ பின்றது எப்படி வரும்? ஏ ஈட பெருமானம் 0. ரைட்? ஏ ஈட பெருமானம் 0. ஈபிட பெருமானம் எஃப் மைனஸ் எஃப் யோசிங்க. சார்பு கிராஃப் வரும் வந்திருக்குது. எப்படி எஃப் மைனஸ் எஃப் இவரோட ஆர்முடுகள் திசையில மாற்றம் இல்லை. விளைஞ்சு இவர் அமர் முடிகினாதான் அவர் ஆர்முடுகள் திசை மாறுறது எதிர் சில வரதா இருக்கும். இவர் சீரான ஆர்முடுகள் அப்படியே போய் கொண்டிருக்கிறார். அப்ப எஃபின்றது எப்பயும் ஒரே திசையில எஃப் தான் இருக்க போகுது. அப்ப இபின்றது எதிர் திசையில எஃப் ஆக இருந்திருக்கு. மைனஸ் எஃப் ஆக வந்திருக்கு. அப்ப ஏஇ 0 பிளஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எஃப் ஏபின்றது மைனஸ் எஃப் ஆக இருந்தால் இங்க ஆரம்பிச்சு உங்களோட கிராஃப் எப்படி போகும்? அடுத்த கிராஃப் கீழே வரும். கீழே வந்து T2 ஆகிற நேரம் என்ன எங்க வந்து முடிவடையும்? T சமன் T2 ஆகிற நேரம் 0ல முடிவடையும். T சமன் T2ல வரும்போது ரெண்டு பேரோட வேகங்களும் சமனாக இருக்குது. அப்ப ரெண்டு பேரோட வேகங்களும் சமனாக இருந்தால் சார்பு வேகம் 0. இங்க எஃப்ல அமர் முடுகி வந்து இந்த கணத்துல இந்த நேரம் தான் மொத்தமாக T2 ஆக இருக்கு. அந்த T2ன்றது மொத்தம் 3 யூவின் கீழ் எஃப் இருந்தால் இதான் நம்மளோட யூவின் கீழ் எஃப் ஆகும். சரிதானே? இப்ப A சார்பான B இடப்பெயர்ச்சி எவ்வளவு? அப்ப A சார்பான B இடப்பெயர்ச்சினா இந்த கீழுள்ள இடப்பெயர்ச்சி எதை குறிக்கும்? T சமன் T2ல B சார்பான A இடப்பெயர்ச்சி தான் கேள்வி. இப்ப B சார்பான A இடப்பெயர்ச்சி இங்க பாருங்க இது 2 யூவின் கீழ் எஃப் இருந்தால் சமச்சீரான உருவல் தானே? அப்ப இது யூவின் கீழ் எஃப் இங்காலும் யூவின் கீழ் எஃப்னு வந்து கீழுள்ள இடப்பெயர்ச்சி எதை தந்திருக்கு? B விட்டு இல்ல B சார்பாக B நிப்பாட்டி வச்சு யோசிச்சால் முதல்ல A எப்படி போற மாதிரி இருந்திருக்கும்? பின்னு போற மாதிரி இருந்திருக்கும். அப்ப கீழுள்ள பரப்பளவு எதை தரும் என்றால் B விட்டு அவர் எவ்வளவு தூரம் வெளியே போனார்ன்றது வரும். மேலுள்ள மொத்த பரப்பளவு அங்கால எவ்வளவு தூரம் போனாலும் வந்திருக்கும். அப்ப முதல்ல பின்னுக்கு போவார். வேகம் கூடின பிறகு திரும்ப பிக்கு வருவார். திரும்ப B தாண்டி போவார். B சார்பாக மொத்த இடப்பெயர்ச்சி சொல்லப்பட்டது. இந்த மொத்த இடப்பெயர்ச்சி மைனஸ் வரா இல்லையா? எக்ஸ் அச்சுக்கு கீழே வருது மைனஸ் இடப்பெயர்ச்சியா வரும். மேல வருது பிளஸ் இடப்பெயர்ச்சியா வரும். அப்ப இவங்க ரெண்டு பேரும் சமன்றதுனால விளைவு இடப்பெயர்ச்சி வரப்போறது இவராத்தான் இருந்தது. ரைட்? ஆகவே பி சார்பான A இடப்பெயர்ச்சி ஆஃப் u இன்டு u u வர்க்கத்திற்கு 2f ஆகும். சார்பு கிராஃப் வரையாமலும் செய்யலாம். சார்பு கிராஃப் வரைக்கும் பழகிக்கும். கேட்டா போன போன வருஷம் முந்தின வருஷம் என்ன
பி பார்ட். குறித்த ஒரு கணத்தில் படகு Q ஆனது படகு P க்கு வடக்கே D1 தூரத்திலும் சாரி குறித்த ஒரு கணத்தில் படகு Q ஆனது படகு P க்கு வடக்கே D1 கிலோமீட்டர் தூரத்தில். Q இங்க இருக்கும், P இங்க இருக்கும். P க்கு வடக்கே D1 தூரம். படகு Q க்கு வடகிழக்கே D2 தூரத்திலும் படகார் அமைந்துள்ளன. D1 தூரத்திலும் படகு Q க்கு வடகிழக்கே D2 தூரத்தில். வடகிழக்கு D2 தூரம் என்ற படகு அமைந்துள்ளன. படகு Q தொடர்பாக P யின் வேகம் ஆறும். Q தொடர்பாக P யின் வேகம் 50 R தொடர்பான Q வின் வேகம் QR 200 மற்றும் R இன் பூமி சார்பான வேகம் மேற்கு நோக்கி 100 கிலோமீட்டர் போகும். மேற்கு நோக்கி 100. ரைட், ஓகே. திசைகள் சொல்லப்படல, பூமி சார்பான வேகம் மட்டும் தான் சொல்லப்படல. ரைட். பூமி சார்பாக பட Qவின் வேகத்தின் பருமன் இதனவும் திசை கிழக்கிலிருந்து வடக்கின் கோணம் வடக்கிற்கான கோணம் இதுன்னு காட்ட சொல்லிருக்கு. ரைட். இப்போ பூமி சார்பாக Qவின் வேகம் கண்டுபிடிக்க நாங்க என்ன சமன்பாடு பயன்படுத்தலாம்? யார் யார் பயன்படுத்தலாம்? QR-ஐயும் RE-யையும் பயன்படுத்தலாம். அப்ப VQE-ன்றது சொல்லலாம் VQR பிளஸ் VRE ஆக வரும். இப்ப VQR-ன்றது 200 திசை தெரியா, RE-ன்றது இந்தியால பக்கம் 100. ஆனா இதை வச்சு கொண்டும் கண்டுபிடிக்க இயலாம். வேகம் கீழே தரப்பட்டிருக்குதா? திசை சொல்லப்படலையே. நினைக்கிற மாதிரி ரெண்டு படகுமே Q சந்திக்கிற நோக்கத்துல வந்திருக்கு. அப்படி செஞ்சு பார்ப்போம், இந்த பாட்டை செஞ்சு பார்ப்போம். ஆன்சர் வருதான்? ஆன்சர் வந்திருக்கு தானே? அப்ப ரெண்டு பேருடைய நோக்கம் P சரி ஆரும் சரி, ரெண்டு பேருடைய நோக்கம் Q பிடிக்கிறதாக இருந்தால் Q சார்பாக P இயக்க திசை எப்படி வந்திருக்கணும்? வடக்கு நோக்கி வந்திருக்கணும். Q நிப்பாட்டி வச்சு யோசிக்கிறோம். அப்ப இவர் வடக்கு நோக்கி வந்திருக்கு. R சார்பாக Q இயக்க பாதை, R சார்பாக Q இயக்க பாதை எப்படி வந்திருக்கு? Rன்றவர் Q பிடிக்க போறார். அப்ப R சார்பான Q இயக்க பாதை எப்படி வந்திருக்கு? இல்லையா? இப்ப Q பிடிக்க R வரணுமா இருந்தால் R இந்த திசையில வந்திருக்கேன். ரைட். இப்ப நான் R நிப்பாட்டி வச்சு யோசிக்கிறேன். R நிப்பாட்டி வச்சு யோசிச்சால் Q தானா அங்க R நோக்கி போற மாதிரி வந்திருக்கு. சந்திப்பு நடக்கும். அப்ப R சார்பான Q இயக்க பாதை 45 பாகையில மேல் நோக்கி வந்திருக்கு. செஞ்சு பார்ப்போம். ஆன்சர் எடுத்தால் அடுத்த பகுதியும் செய்வோம். ரைட். அப்ப VQE-ன்றது இவரோட திசை இங்கால பக்கம் 45 பாகையில 200 இவர் இங்கால பக்கம் 100. பார்ப்போம். வேக முக்கோணி வரல எனக்கு கூறு பிரிக்கலாம். வேக முக்கோணி வரைஞ்சால் இங்கால பக்கம் 100 வரும். 45 பாகையில 200 வரைய நேரம் அந்த கோடு இங்கால பக்கம் போயிடும். இந்த 200 cos 45 200 to cos 45 200 வரணும். இந்த கோட்டை விட நீளம் கூடுதலாக வந்திருக்கு. சரி, ஆகவே இதான் நம்மளோட விளைவு. VQ R1 வெப்பமே வரப்பட்டிருந்துச்சு. பூமி சார்பாக R
கடைசி வரியில சொல்லப்பட்டுச்சு ஆறின் பூமி சப்பான வேகம். சரி. அப்ப இந்த மாதிரி 200 to இது அப்படி 200 வரும். அப்ப இங்க ஒரு 100 வரும். அது மாதிரி இங்க ஒரு 200 வரும். R1 இன் பருமன் 200 வர்க்கம் சக 100 வர்க்கத்தின் வர்க்க மூலம் 100 வெளியெடுத்து விட்டலாம். 2 வர்க்கம் 1 வர்க்கம் வர்க்க மூலம் 5 மீட்டர் அவர் எனவும் திசை கிழக்கிலிருந்து வடக்கு கிழக்கிலிருந்து வடக்கே கோணம் tan inverse இதனும் காட்டும். இத்தனை கிலோமீட்டர் பவர் அலகு கொடுக்கணும் கட்டாயம். அப்ப இந்த கோணம் நாங்க தீட்டான்னு எடுத்தார். tan தீட்டாக்கு வர கோவை 2 கீழ் 1 வரும். 200 கீழ் 100 வரும். அவை தீட்டா சமன் tan inverse 2. அப்போ அதான் நோக்கம். ரெண்டு பியும் சரி கியூவும் சரி பியும் சரி ஆரும் சரி கியூவை பிடிக்கிற நோக்கத்துல வந்து ஒன்று. அடுத்த கேள்வி பூமி தொடர்பா பியின் வேகத்தின் பருமன். அப்ப பியின் வேகத்தின் பருமனை கண்டுபிடிக்க என்ன செய்யலாம்? சமன்பாடு எப்படி போடலாம்? பியின் வேகத்தின் பருமனை கண்டுபிடிக்க இவர் பிளஸ் இவர் பிளஸ் இவர் அதுக்கு பதிலாக இதே மாதிரி கூட்டி விடலாமே. இது ரெண்டையும் கூட்டி அது வந்துச்சு. இப்போ பி கியூ பிளஸ் கியூ ஈன்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் பி ஈன்ற வேகத்துக்கு. கியூன்றது வடக்கு நோக்கி 50 கியூ ஈன்றது இப்பதான் கண்டுபிடிச்சோம். தீட்டா கோணத்தில் 100 ரூபாய். இன்னொரு முக்கோணி வரைஞ்சாலும் சரி இல்லாட்டி இவரை வச்சு கொண்டே இன்னொன்று வரைஞ்சாலும் சரி உங்களுக்கு இருக்கும். இதுலயே வரையணும் எப்படி வரைஞ்சிருக்கலாம்? இதே படத்துல வேக முக்கோணி இவருக்கான வேக முக்கோணி வரைய என்ன செஞ்சிருக்கலாம்? R1ல இருந்து 50 மேல வரும். விளைவில் இதுவாக இருந்தது அப்படின்னு செய்யலாம். விளைவு R2 மூலம் sin தீட்டா cos தீட்டா பிரதியிட்டு தந்த ஆன்சர் போட்டாலும் சார் tan தீட்டா 2 தெரியும். cos தீட்டா எவ்வளவாக வரும்? இந்த முக்கோணத்தை வச்சே சொல்லலாம். cos தீட்டான்றது 100 கீழ் R1 100 கீழ் 100 ரூட் பாயிண்ட் வரும். 1 கீழ் வர்க்கம் மூலம் 5 sin தீட்டான்றது 200 கீழ் 100 ரூட் 5. தீட்டானது 100 கீழ் 100. நூத்தி 50 கிலோமீட்டர் பவர் 29. வர்க்கத்தை தான் வெளியெடுக்கணும்.
Vயின் வேகத்தின் பருமன். ஏதோ பிழை ஒன்று இருக்குதா? மாத்தி போட்டு ஒரு தீட்டானா என்ன ஒரு தீட்டாவா இருந்தால் பாருங்க இவர் 100√5 100√5 cos தீட்டானது இந்த நீளம் இவர் 100ஆக வருவார் இவர் 200ஆக வருவார் டக்குன்னு போட்டு R2 பெருமானம் 250 வர்க்கம் 100 வர்க்கம் ஒரு 50 வர்க்கத்தை வெளியெடுத்து விட்டலாம் 25 2 4 29 சரிதான் கிலோமீட்டர் per hour. அதே மாதிரி tan பீட்டாக்கு வரக்கூடிய கோவை இப்படி வரும் 100 கீழ் 250 வரும் 100 கீழ் 250 என்றால் 2 கீழ் 5 வரும் சந்திக்கிறதுக்கு இந்த திசையில போகணும் இந்த திசை இல்லாமல் வேற எப்படி திசையில போனாலும் என்ன நடக்கும் இந்த திசை இல்லாமல் உதாரணத்துக்கு P சொல்லுவோமே Pன்றது Q சந்திக்கணுமாக இருந்தால் வடக்குடன் பீட்டா கோணம் கிழக்கு நோக்கி இந்த வேகத்தோட போயிருக்கு இது தவிர வேற எந்த திசையில போனாலும் என்ன நடக்கும் சந்திக்காட்டி என்ன நடக்கும் குறுகிய தூரம் வரும் அப்படிதானே ஒன்று சந்திக்கணும் சரியா Q பார்த்து போயிருக்கேன் இப்படி பார்த்து போகாமல் வேற எப்படி போயிருந்தாலும் குறுகிய தூரம் உருவாகும் சரிதானே டக்குன்னு புரிஞ்சுட்டு வாங்க நாங்க ஆறுகள் இயக்கம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க